வந்து இது வலியுறுத்தி இருக்கிறது. கல்வியிலையும் அரசியல்லையும் வேலை வாய்ப்புலையும் இடஒதுக்கீடு வந்து வழங்கணும்ன்றத வலியுறுத்தப்பட்டிருக்கு. நம்முடைய 1950 இந்திய அரசியல் சாசனத்தை அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் ஏற்றினாங்க. நமக்கு எல்லாத்துக்கும் தெரியும். அதுல முக்கியமா ஆர்டிகல் 14, 15, 16, 17 இந்த 4 செக்ஷனுமே ஈக்குவாலிட்டியை பத்தி வலியுறுத்துகிறது. சமத்துவத்தை பத்தி பேசுற ஒரு செக்ஷன். அதுல ஆர்டிகல் 14 வந்து சட்டத்தின் முன் அனைவரும் சமம், சட்டம் அனைவருக்கும் சம பாதுகாப்பினை வழங்க வேண்டும் அப்படின்றத வலியுறுத்தி இருக்கிறது. அதே மாதிரிதான் ஆர்டிகல் 15 இந்த நாட்டுல சாதி, மதம், இனம், மொழி, தொழில், பிறப்பு இவற்றில் பாகுபாடு காட்டக்கூடாதுன்னு ஆர்டிகல் 15 சொல்லப்பட்டிருக்கு. 16 தான் இடஒதுக்கீடு. 17 அந்த நாட்டில் தீண்டாமை ஒழிக்கப்பட்டு விட்டு தீண்டாமை கடைபிடிப்பது குற்றம் சொல்லி 17 சொல்லப்படுது. ஒரு கேள்வி விவாதம் வருகிறது. இந்த நாட்டுல சாதி, மதம், இனம், மொழி, தொழில் இப்படி பாகுபாடு காட்டக்கூடாதுன்னு சொல்ற அதே கான்ஸ்டிடியூஷன்ல தான் பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு இடஒதுக்கீடு கொடுக்கணும்னு சொல்லப்படுது. அப்ப இந்த இடஒதுக்கீடு என்பது ஜாதி ரீதியான கொடுக்குறாங்க. இது அரசியல் சாசனத்துக்கு எதிரானது இல்லையா அப்படின்ற ஒரு வாதம் வருகிற போது இது பாகுபாடு இல்லையா அப்படின்னு கேள்வி வருகிற போது தான் அம்பேத்கர் அதை சொல்லுவாரு. இதை பாகுபாடுன்னு சொல்லக்கூடாது, நேர்மறையான பாகுபாடு என்று சொல்ல வேண்டும் என்று சொல்லுவார். மெஷர் ஆஃப் பாசிட்டிவ் டிஸ்கிரிமினேஷன் என்று அம்பேத்கர் அந்த வார்த்தையை பயன்படுத்துவார். ஒரு சமூகத்தில் ஒடுக்கப்பட்ட, நசுக்கப்பட்ட, சோசியலி, பொலிட்டிக்கலி, எஜுகேஷனலி நசுக்கப்பட்ட மக்களை மற்ற சமூக மக்கள் போன்று வர வேண்டும் என்று சொன்னார். அவர்களுக்கான அந்த உரிமையை கொடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்காக தான் வந்து சம வாய்ப்பு கொடுத்து சம அந்தஸ்து உண்டுபடுவது. இதுதான் இடஒதுக்கீடுடைய தத்துவம். ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டி, ஈக்குவல் ஸ்டேட்டஸ். இந்த நாட்டில் ஆண்டாண்டு காலமாக ஒரு சமூகம் இன்னைக்கு நசுக்கப்பட்டு வருகிறது. அது ஜாதியின் பேரால இருக்கலாம், இல்லாட்டினா இந்து வர்ணாசிரமத்தின் பேரால இருக்கலாம். அப்ப ஒடுக்கப்படுகிற அந்த மக்கள் அப்படின்றதுதான் நம்ம மையமா பார்க்கணும். நிறைய இந்த சமூகத்துல நிறைய தவறான ஒரு கருத்துகள் இருக்கு. உதாரணத்துக்கு வந்து நம்மளுக்கு சிறுபான்மையினர்னா யாரும் ஒரு எண்ணிக்கை மனசுக்குள்ள வரும் அப்படின்னா, சிறுபான்மை என்பது எண்ணிக்கையில குறைவா இருக்கிறவங்க தான் சிறுபான்மையினர் சொல்லுவாங்க. ஹூ இஸ் எ மைனாரிட்டி அப்படின்னு பாக்குற போது எண்ணிக்கையில குறைவா இருக்கிறவன் சிறுபான்மையினர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் யூஎன்ஆ இருக்கட்டும், இல்லாட்டினா இன்டர்நேஷனல் இது மைனாரிட்டி ரைட்ஸ் குரூப்பா இருக்கட்டும், இந்த மாதிரி அமைப்புகள் என்ன சொல்றாங்கன்னா, எண்ணிக்கையில குறைவா இருப்பதனால் சிறுபான்மையினர் கிடையாது. பொலிட்டிக்கலி, எக்கனாமிக்கலி, சோசியலி யாரெல்லாம் வீக்கர் செக்ஷனோ அவங்க சிறுபான்மையினர். ஒருவேளை எண்ணிக்கையில பெருசா கூட இருக்கலாம். இந்த நாட்டில் தலித் மக்கள் தமிழகத்தில் 21% இருக்கிறாங்க. இன்னும் ட்ரைப் எல்லாம் சேர்த்தா ஒரு 21, 23% இந்த எஸ்சிஎஸ்டி மக்கள் இருக்காங்க. எண்ணிக்கைன்னு பாத்தீங்கன்னா பெருமளவு இருக்கிறாங்க. ஆனால் பொலிட்டிக்கலி, சோசியலி அவங்க வீக்கர் செக்ஷன். சமூக ரீதியாக, அரசியல் ரீதியாக அவர்கள் ஒடுக்கப்பட்டு நசுக்கப்பட்டு இருக்கக்கூடிய இவர்களை தான் என்னன்னு சொல்லணும், சிறுபான்மைன்னு சொல்லணும். பிராமணர்கள் 3% தான். அதனால அவங்க மைனாரிட்டின்னு சொல்லிட முடியாது. எல்லா பவரும் அவங்க கையில வச்சிருக்கிறான். அதே மாதிரிதான் இன்டர்நேஷனல் அமெரிக்கால ஜூஸ் வந்து ரொம்ப மிக எண்ணிக்கையில குறைவா இருப்பாங்க. அதனால அவங்கள வந்து நம்ம என்ன சொல்ல முடியாது, இதை வந்து அவங்கள போய் மைனாரிட்டி நம்ம என்ன சொல்ல முடியாது. ஆக இதுதான் இந்த மைனாரிட்டிக்கான ஒரு விஷயத்தை நம்ம பொருத்தி பார்க்க வேண்டியதா இருக்கு. அப்ப இந்த இடஒதுக்கீடு என்பது நிறைய என்ன புரிதல் இருக்கு அப்படின்னா, இடஒதுக்கீடு என்பவங்க நிறைய நீதி கட்சி சேர்ந்தவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, அந்த 1913 இருந்து அந்த பயணத்தை எடுப்பாங்க. நம்ம இவரு தியாகராயர், இல்லைன்னா TM நாயர், இவங்க தோன்றி வச்ச நடேசனார், இவங்க எல்லாம் உருவாக்கின அந்த சமூக நீதி கோட்பாட்டின் அடிப்படையில தான் அது இருந்தது. சமூக நீதியை வலியுறுத்தி தான் பெரியாரும் வந்து என்ன பண்ணாருன்னா, காங்கிரஸ் தலைவராக இருந்தார். தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவராக பெரியார் இருந்தார். அது ஒத்துக்கலன்னு இருக்காரு. 1925 வெளியில வந்துட்டு என்ன பண்றாருன்னா, தனியாக சுயமரியாதை இயக்கத்தை பெரியார் வந்து உருவாக்குறாரு. அங்க அவருடைய சமூக நீதியை நடைமுறைப்படுத்தப்படல காங்கிரஸ் என்ற விமர்சனம் வச்சுதான் வெளில வராங்க. அதுக்கு முன்னாடி இருந்தே இந்த 1913 இந்த எஃபர்ட்டை வந்து எடுக்கிறாங்க. சமூக நீதி அமைப்பை சேர்ந்தவங்க எடுக்கிறாங்க. இது தமிழ்நாட்டினுடைய வரலாறு எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். ஆனால் இந்த 1913, 1910 மட்டும் நடந்த இது பயணமா நான் இது எடுக்க முடியல. வரலாறு எடுத்து பார்க்கிற போது இது எங்க நடக்குது அப்படின்னா, 1853 ஸ்டார்ட் ஆயிடுச்சு. 1853 சென்னை அப்ப வந்து மெட்ராஸ் அந்த அந்த புரொவின்சியல் இருந்துச்சு பாருங்க. அப்ப அப்படின்னு பார்க்கும்போது ராஜதானின்னு சொல்லுவாங்க. சென்னை ராஜதானி அந்த ஏரியா. அப்ப பார்க்கும்போது கர்நாடகா, தமிழ்நாடு, ஆந்திரா, கேரளா,
ஒரிசாவோட சில பகுதி, இதெல்லாம் 1953 இருந்த நிலை. அப்போ வந்து என்ன பண்றாங்கன்னா, ஒரு நிறைய சாதி சண்டைகள் வருகிற போது ஆங்கிலேயர்கள் வந்து இதெல்லாம் கணக்கிடுறாங்க. என்னடா அப்படின்னு பார்க்கும்போது எல்லா இடங்களிலும் இந்த அதிகாரம் பவர் ஒரு சமுதாயத்தினரே குவிச்சு வச்சிருக்கிறான், பிராமணர்கள் தான் அதிகமா இருக்கிறான். அப்ப உதாரணத்துக்கு 1853 நெல்லூர்ல, ஆந்திரா நெல்லூர் கலெக்டரா இருந்தவர் என்ன சொல்றாரு, கண்டுபிடிக்கிறாரு. அவருடைய அந்த கலெக்டரேட்ல வேலை செய்யற 49 பேருமே பிராமணரா இருந்திருக்கிறான். 49 பேருமே, அந்த 49 பேர் தான் அந்த கலெக்டரேட் வேலை செஞ்சிருக்கிறாங்க. அவங்க 49 பேரும் பிராமணரா இருந்திருக்கிறாங்க 1853. அவரு ரொம்ப அதிர்ச்சியா வராரு. என்னடான்னு பாக்குற போது என்ன சொல்றாருன்னா, இதை விட முடியாதுன்றதுக்காக அவர் என்ன பிளான் பண்றாரு அப்படின்னா, ஒரு கடிதம் எழுதுறாரு அரசுக்கு. இது வந்து சரியில்லை, அதுவும் 3 குடும்பத்தை சேர்ந்தவன் மட்டுமே இவன் ஆண்டாண்டு காலமாக இந்த மாவட்டத்தையே அவன் தான் அந்த ஆட்சித்தலைவர் அலுவலகத்துல உட்கார்ந்து இருக்கிறான். ஏன்னா மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகம் என்பது ஒட்டுமொத்தமா அந்த மாவட்டத்தினுடைய அனைத்து அதிகாரங்களும் குவிக்கப்பட்ட இடம் இது. அப்ப அவன் முழுவதுமாக அவன் கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கனாக்க அவன் தான் என்ன பண்ண முடியும், தீர்மானிக்க முடியும். இது 1853 நடந்த இன்சிடென்ட். அவர் என்ன பண்றாருன்னா, போர்ட் ஆஃப் ரெவன்யூன்றதுக்கு ஒரு எழுதுறாரு. அந்த போர்ட் ஆஃப் ரெவன்யூக்கு எழுதுறாரு, வருவாய் ஆணையத்துக்கு எழுதுறாரு. இந்த மாதிரி இந்த அதிகாரம் ஒரு இடத்துல குவிஞ்சிருந்தா அது நிர்வாகத்துக்கு சரி கிடையாது அப்படின்றத அவர் எழுதுறாரு. அப்பதான் 1854 போர்டு ஸ்டாண்டிங், அது பேர் வந்து போர்டு ஸ்டாண்டிங் அப்படின்னுவாங்க, ரெவன்யூன்னுவாங்க அது பேரு. அந்த இதுல வந்து 1854 ஒரு ஆணையை வெளியிடுறாங்க. எல்லாமே எல்லா மாவட்டங்களிலும் ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்தினர் மட்டுமே இருக்கிறாங்க, இது நல்லது கிடையாது. அதனால பிராமணர் அல்லாத இந்துக்களும் இஸ்லாமியர்களும் இந்த பொறுப்புக்கு வரணும்ன்றத அவங்க என்ன பண்றாங்க, ஒரு ஆணையாக அவங்க வலியுறுத்துறாங்க. இதன் அடிப்படையில தான் அப்போ வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா, மெட்ராஸினுடைய ப்ரொவின்ஷியல் அப்ப இருந்த பிரசிடென்ட், மெட்ராஸ் பிரசிடென்ட் சொல்லுவாங்க இல்லைங்களா, அப்ப மாகாணம், அந்த மாகாணத்தினுடைய அதிகாரியா இருந்தவர் தான் வந்துட்டு கார்னிஷ் என்ன பண்றாருன்னா, ஒரு ஆய்வை மேற்கொண்டு ஒரு அறிக்கையை வந்து கொடுக்குறாரு. அதுல வந்து அவர் ரொம்ப ஸ்ட்ராங்கா சொல்றாரு, பிராமணர்கள் எல்லா இடத்துலயும் வந்து உட்கார்ந்துட்டு ஆட்சி பண்ணிட்டு இருக்கிறான், அதனால வந்து மற்ற இந்துக்களுக்கும் இந்த வாய்ப்பை அவர் கொடுக்கணும்ன்ற ஒரு கணக்கை வந்து எடுக்கிறாங்க. இப்ப உதாரணத்துக்கு வந்து பார்க்கும்போது அந்த 1881 நான் சொல்றது வந்து அந்த மெட்ராஸ் ப்ரொவின்சியல் இருக்கிறது மட்டுமே. அப்ப பார்க்கும்போது 3.6% உள்ள அந்த பிராமணர்கள் 19.2% அந்த பொறுப்புல இருந்திருக்கிறாங்க. 87.9% பிராமணர் இல்லாத மற்ற இந்துக்கள், அதுல தலித்துகளும் வருவாங்க, ஆதிவாசி வருவாங்க, மற்ற எல்லாரும் பிற்படுத்தப்பட்ட எல்லாரும் வருவாங்க. அவங்க 55.4%, 6.2% முஸ்லீம் வந்து 16.8%. அதே மாதிரிதான் கிறிஸ்துவம் அதிகமா இருந்திருக்கு, இப்படிலாம் இருந்துச்சு. ஆனா இது அந்த சென்னை மாகாணத்துல மட்டும்தான் கணக்கெடுத்துக்க முடியும். ஆனால் மற்ற மாவட்டங்கள்லாம் எடுத்து பார்க்கிற போது 70% பிராமணர்களும் 30% நான் பிராமணர்களும் என்கிற ஒரு நிலை அப்ப இருந்தது. அப்ப 1907 தான் வந்து தென்னிந்திய முஸ்லிம் சங்கம் அவங்க ஒரு அறிக்கையை கொடுக்குறாங்க, பிராமணர்களை தவிர்த்துவிட்டு எல்லாரும் சம வாய்ப்பு கொடுக்குன்றாங்க. 1912 பாத்தீங்கன்னாக்கா அதே மாதிரி கத்தோலிக்க சங்கம் வந்து ஒரு இதை கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் நம்மளுடைய இவங்க எல்லாம் எஃபர்ட் எடுக்கிறாங்க, யார் நம்ம நீதி கட்சிகள்லாம். அப்போ வந்துதான் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த எஃபர்ட்டை வந்து அவங்க எடுத்து இது ஒரு வரலாறா நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். சரி, இது ஒரு பக்கம் போகட்டும். இது வந்து அந்த வரலாற்றுடைய பின்னணி. இது என்ன அப்படின்னா, அதிகாரம் ஒரு குறிப்பிட்ட நமக்கு எளிதா புரிஞ்சுக்கிறது என்ன அப்படின்னா, பிராமணர்கள் மட்டுமே அதுல இருந்திருக்கிறாங்க. இது ஆங்கிலேயர்கள் ஆரம்பித்து வைத்த, கண்டுபிடித்து, இதுக்கெல்லாம் காரணம் இவனுடைய அதிகார குவிப்பு என்பதுதான் கொண்டு வந்த ப்ராசஸ். அது எல்லாம் பின்னாடி நம்முடைய நீதி கட்சிகள் அதை கேப்சர் பண்றாங்க. அதனுடைய சுருக்கத்தை நான் எண்டில் கூட சொல்றேன், அது என்னன்னுடைய ப்ராசஸ் வருஷம் பிரகாரம் என்ன நடந்துச்சுன்றத கூட சொல்லலாம். இதுக்கு இடையில இப்ப லேட்டரா நம்ம வருகிற போது 1968 பெரியார் என்ன சொல்றாருன்னா, 54 அந்த சமயத்துல வந்து காலே ஒரு கமிஷன் போடுறாங்க, பிற்படுத்தப்பட்ட ஒரு கமிஷன். அந்த கமிஷன்ல தான் அப்பதான் பிற்படுத்தப்பட்டோர், மிகவும் பிற்படுத்தப்பட்ட லிஸ்ட் எல்லாம் 54 கொண்டு வராங்க. அப்ப காமராஜர் தான் இருந்தார். அப்ப காமராஜர் வந்து அப்பதான் காமராஜர் முதல்ல வந்து பிற்படுத்தப்பட்ட தமிழ்நாட்டை ஐடென்டி பண்றாரு, மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் என்ற ஒரு இதை வந்து அவர் ஐடென்டி பண்றாரு.
1940 அந்த பீரியட்ல தான் 47 முன்னாடி வந்து ஓமந்தூர் ரெட்டியார்னு சொல்லுவாங்க. அவர் தான் பிற்படுத்தப்பட்டிருக்கான இடஒதுக்கீடு எல்லாம் கொடுத்தாருன்றது வரலாறுல இருக்கு. சரி, இதுக்கு இடையில என்ன பண்றாங்கன்னா 68ல அப்ப வந்து இப்போ வெவ்வேறு விதமான ஒரு ரிசர்வேஷன் மெத்தட் இருக்குது. இப்ப உதாரணத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா 1927ல தமிழ்நாட்டினுடைய ரிசர்வேஷன் கேட்டகரி எப்படி இருந்திருக்கு அப்படின்னா, வகுப்பு வாரிய அந்த உரிமை ஆணை அதன் பிரகாரம் பாத்தீங்கன்னா பார்ப்பனர்களுக்கு 16%, இஸ்லாமியர்களுக்கு 16%, இந்திய கிறிஸ்துவ ஆங்கிலோ இந்தியர்களுக்கு வந்து 16%, பார்ப்பனர் அல்லாத இந்துக்களுக்கு 44%, தாழ்த்தப்பட்ட என்று சொல்லக்கூடிய தலித்துக்களுக்கு 8% என்பது அப்ப இருந்தது. அப்ப 36 to 47 வந்து சென்னை மாகாணத்துல திருப்பி ஒரு சேஞ்சஸ் பண்றாங்க. அதுல என்னன்னா கொஞ்சம் சேஞ்சஸ் ஆகுது. தாழ்த்தப்பட்டவருக்கு 16 இன்க்ரீஸ் பண்றாங்க. எப்ப 1936ல இருந்து 47 வரை. அப்ப வந்து எப்படி பிரிக்கிறாங்கன்னா அதே மாதிரி தான் பார்ப்பனர் இந்துக்களுக்கு 44%, பார்ப்பனர்களுக்கு 16%. பார்ப்பனர்களுக்கு அது நடக்குது. அந்த 16 சஸ்டெயின் ஆகிட்டே இருக்குது. இஸ்லாமியர்களுக்கு 8%, ஆங்கில இந்தியர்களுக்கு வந்து 8%, சிறுபான்மையினருக்கு 8%, அப்படி போட்டுட்டு தான் அப்புறம் தலித்துகளுக்கு 8%ன்ற ஒரு விஷயத்தை கொண்டு வராங்க. அதுக்கு இடையில அம்பேத்கர் என்ன பண்றாருன்னா இந்த ரிசர்வேஷன் தேவை என்பது அவரும் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா வலியுறுத்துறாரு. நேருடைய அந்த அமைச்சர்கள் இது ஒரு பக்கம் போயிட்டு இருக்கட்டும். இந்த காலகட்டத்தில் 68ல என்ன பண்றாருன்னா அம்பேத்கர் வந்து பெரியார் தமிழ்நாட்டில் இந்த 25% இடஒதுக்கீடு பிற்படுத்தப்பட்டவர்களுக்கு பத்தாது, ஆகவே அதை வந்து 33ஆக உயர்த்தி கொடுக்க வேண்டும் என்று ஒரு கோரிக்கை பெரியார் வந்து வைக்கிறார். இந்த காலகட்டத்தில் பெரியார் வைக்கிறார். 69ல திமுக அரசு வந்து சட்டநாதன் கமிஷன் ஒரு கமிஷனை போடுறாங்க. அந்த கமிஷன் வந்து என்ன பண்ணுது, ரெக்கமெண்ட் பண்ணுது பிற்படுத்தப்பட்டவர்கள் 33, தலித் எஸ்சி மக்களுக்கு 18% என்ற இதை போடுறாங்க. கலைஞர் என்ன பண்றாருன்னா திமுக அரசு வந்து அப்ப இடஒதுக்கீடு வந்து 50% மேல போகக்கூடாது என்கிற ஒரு பாலிசி இருப்பதனால பிசிக்கு 31, எஸ்சி/எஸ்டிக்கு 18 சொல்லி 49% கொடுக்குறாரு. அதுக்கப்புறம் மிகப்பெரிய கேரளா வழக்கு ஒன்று இருக்கு. இது ஆந்திரா வழக்கு, பாலாஜி வழக்கின் அடிப்படையில் தான் இது தீர்ப்பெல்லாம் கொடுக்கப்படுது. அப்ப கேரளா தாமஸ் வழக்குல என்ன பண்றாங்கன்னாக்க அவங்க ஒரு வித்தியாசமான தீர்ப்பு கொடுக்குறாங்க. பிற்படுத்தப்பட்ட மக்கள் எவ்வளவு பேர் இருக்காங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி இடஒதுக்கீடு வந்து என்ன பண்ணலாம், மாநில அரசாங்கம் தீர்மானத்துக்கான ஒரு சாதகமா வருது. அதை பேஸ் பண்ணி தான் 80ல வந்து எம்ஜிஆர் வந்து இது ஒரு பரிந்துரை பண்றாரு. கலைஞர் வந்து அதை நடைமுறைப்படுத்துறாரு. கலைஞர் என்ன பண்ண நடைமுறைப்படுத்துறாரு அப்படின்னும் போதுதான் பிசிக்கு 30, எம்பிசிக்கு 20, ஷெட்யூல்டு காஸ்ட் என்று சொல்லக்கூடிய தலித் மக்களுக்கு 18, எஸ்டிக்கு 1, 69 தமிழ்நாட்டில் இருக்கு. சரி, இது மத்திய அரசாங்கத்தில் 50% மேல போகக்கூடாதுன்றனாலதான் 49.5% தான் இடஒதுக்கீடு இருக்கு. இப்ப இந்த மோடி அரசு என்ன பண்ணிருக்காங்கன்னா பொருளாதார ரீதியில பாதிக்கப்படுகிற முற்படுத்தப்பட்டவங்களுக்கு நாங்க ஒரு 10% கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு மத்திய அரசாங்க இடஒதுக்கீடு பார்க்கும்போது 59.5 இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இந்த 10 சேர்த்து நான் சொல்ல வரேன். இப்ப அண்மையில கொண்டு வந்த அந்த ரிசர்வேஷன் சேர்த்து அந்த 49.5 பார்க்கும்போது பேக்வர்ட் கம்யூனிட்டிக்கு 27%, ஷெட்யூல்டு காஸ்ட் என்று சொல்லக்கூடிய தலித் மக்களுக்கு இந்த ரிசர்வேஷன்ல 15%, 7.5% ட்ரைபுக்கு கொடுத்திருக்கிற ஒரு ரிசர்வேஷன் இருக்கு. தமிழ்நாட்டில் வந்து 69% இடஒதுக்கீடுல பிசி எம்பிசி வந்து 50 விழுக்காடு வந்து வாங்குறாங்க. இன்னொரு கிரிட்டிக்கும் நான் இதுல வந்து வைக்க வேண்டிய ஒரு கிரிட்டிக் இருக்கு. என்னன்னா தலித் மக்கள் இடஒதுக்கீடு என்பது பெருசாக வளரல தமிழகத்துல. வெவ்வேறு மாநிலங்கள்ல சில மாநிலங்கள்ல வந்து அது கொஞ்சம் கூடுதலாக கொடுத்துருக்குறாங்க. சில மாநிலங்கள் தமிழ்நாடு வந்து முன்னணி மாநிலம் 69% அதிகமாக இருக்கு. மாநில ரிசர்வேஷன்ல தமிழ்நாடு வந்து அதிகமாக இருக்குது. பல மாநிலங்கள்ல வந்து 50% தான் கொடுக்குறாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி இவங்க கொடுக்குறாங்க. மக்கள் தொகைக்கு தகுந்த மாதிரி கொடுக்கப்படுற ஒரு நிலை வந்துகிட்டு இருக்கு. இப்ப இந்த நவீன ரீதியான இந்த இடஒதுக்கீடை நம்ம எப்படி அணுகுவது என்கிற ஒரு பிரச்சனை இருக்கு. இதெல்லாம் ஒரு ஹிஸ்டரி நம்ம போட்டுக்கலாம். ஹிஸ்டரி என்பது ஆண்டாண்டு காலமாக சமூக நீதி என்பது ஒரு பெரிய பிராடான ஒரு வார்த்தை. சோசியல் ஜஸ்டிஸ் என்கிற வார்த்தை என்பது ஒரு பெரிய பொருள்படக்கூடியது. இப்ப எக்கனாமிக் ஜஸ்டிஸ், பொலிட்டிக்கல் ஜஸ்டிஸ், அரசியல் நீதி, பொருளாதார நீதி, சமூக நீதி என்பது ஒரு பரந்துபட்ட அடிப்படையில இருக்கக்கூடிய ஒரு 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 அதுதான் முழுமையானதுன்னு சொல்ல முடியும். அப்ப அவ்வளவு பெரிய விஷயம் சமூக நீதி என்பது. அப்ப ஒரு சமூக நீதி எப்படி நாம புரிஞ்சுக்கணுன்ற வார்த்தை எப்படின்னா, இந்த சமூகத்துல யாரெல்லாம் நசுக்கப்பட்டு ஓரங்கட்டப்பட்டு புறக்கணிக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த மக்கள் வந்து அவங்களுக்கு வந்து எல்லா அதிகாரமும் அவங்களுக்கு தகுந்த மாதிரி கொடுக்கணுன்றாங்க. இப்ப நம்ம எப்படி ஈக்குவாலிட்டி பேசுறோம், ஈக்குவிட்டி தேவை என்பதும் வலியுறுத்தப்படுகிறது. இப்ப ஒரு சின்ன கணக்கு,
தலித்துகள் இருக்கிறாங்க தமிழ்நாட்டில் ஒரு 20-21 விழுக்காடு இருக்கிறாங்க அப்படின்னா 20-21 விழுக்காடு நிலம் அவன் கையில இருக்குதா? 20-21 விழுக்காடு வந்து பொலிட்டிக்கல் பவர் அவங்க கையில இருக்கா? வங்கி முதலீடு அவங்க கையில இருக்கா? ஹர்திக் பட்டேல் குஜராத்ல அவன் போராட்டம் பண்றான். அவன் போராட்டம் பண்ணும் போது சொல்றான், மிரட்டுறான் கவர்மெண்ட். 22 வயசு பையன் அவன் வந்து ஒரு பட்டேல் சங்கத்தை வச்சுக்கிட்டு குஜராத்தே மிரட்டினான். அவன் சொல்றான், எங்களுக்கு நீங்க ரிசர்வேஷன் கொடுக்கல அப்படின்னா எங்களுடைய வங்கி முதலீடு 60% குஜராத்ல இருக்க அந்த வங்கி முதலீடு எல்லாம் நாங்க என்ன பண்ணுவோம், வெளியில எடுத்துருவோம் அப்படின்றான், மிரட்டுறான். கவர்மெண்ட் பயந்துட்டாங்க. இன்னைக்கு நடத்தக்கூடிய அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஹோட்டல் பிசினஸ்ல, இந்தியர்கள் நடத்துகிற ஹோட்டல் பிசினஸ்ல 20% பட்டேல் சமுதாயத்தில் நடத்துற பிசினஸ். அவனுக்கு அவ்வளவு அவன் என்ன பண்றான், நான் வந்து எடுத்துருவேன்னு சொல்லி மிரட்டுற ஒரு நிலை தான் இன்னைக்கு இருந்துகிட்டு இருக்கு. இந்த ரிசர்வேஷன் அப்படின்ற பார்க்கிற போது இன்னைக்கு தமிழகத்துல ஒரு 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 அவலமான ஒரு மோசமான நிலை இருக்கு. அது என்ன சொல்றான், ரிசர்வேஷன்னால இந்த SC/ST மக்கள் மட்டும் வாங்குறது அப்படி பார்ப்பான். நீங்க எல்லாம் படிச்சு வந்துட்டீங்கடா அப்படின்னு. இங்க என்ன கொடுமைனா, இது ரிசர்வேஷன் பேக்வர்டு கம்யூனிட்டியும் தான் இங்க கிடைக்குது. மோஸ்ட் பேக்வர்டு கம்யூனிட்டியும் தான் ரிசர்வேஷன்ல வந்திருக்கிறாங்க. வெறும் SC/ST மக்கள் மட்டும் ரிசர்வேஷன் கிடையாது. இது கலைஞர் உதாரணம் சொல்லுவாரு. ஒரு கிணறு இருக்கு அப்படின்னா கிணத்துல ஒருத்தவன் 25 அடி ஒருத்தன் தூங்குறான், 15 அடி ஒருத்தன் தூங்குறான், 5 அடி ஒருத்தன் தூங்குறான். சில பேர் கிணத்து மேலேயே இருப்பான். அந்த 25 அடியில தூங்குற மேல வரணும்னா 25 அடி கை கொடுக்கணும். 15 அடியில தூங்குற மேல வரணும்னா 15 அடி கை கொடுக்கணும். 5 அடியில தூங்குற மேல வரணும்னா 5 அடி கை கொடுக்கணும். கிணத்து மேல இருக்கிறவனுக்கு கை இல்லை, தேவையில்லை. ஆனா இங்க என்ன பிரச்சனை இருக்கு அப்படின்னா, இந்த 5 அடிக்காரன் சொல்றான், எனக்கு மட்டும் 5 அடி கொடுத்துட்டு அவனுக்கு ஏன்டா 25 அடி கொடுக்குறேன்னு கல்வி வைக்கிறான். அவன் கிணத்துடைய ஆழத்துல இருக்கிறதுனால கையில் கூட கொடுக்க வேண்டி இருக்குன்றதுதான் அவர் சொன்ன வாதம். இன்றைக்கு அது ஒரு கசப்புணர்வாக மாறுது. அப்ப ரிசர்வேஷன் என்கிற ஒரு 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 விஷயத்தை அம்பேத்கர் ட்ரீம் என்னவா இருந்துச்சு அப்படின்னா, ஒரு ஒரு பொலிட்டிக்கலி சோசியலி ஒரு கல்வியில, அரசியல்ல, வேலை வாய்ப்புல அந்த இடத்தை கொடுத்து ஒரு அளவு அவங்க மேல வருகிற போது இந்த சமூக அநீதி, பாகுபாடு, இந்த டிஸ்கிரிமினேஷன் நொறுக்கப்படும் அப்படின்னு நினைச்சு கொடுத்தாரு. அதுதான் அந்த ட்ரீம். வெறும் வந்து ஒருத்தவன் நான் கல்வியில படிச்சுட்டேன், நான் வந்து ஒரு வாத்தியாரா இருந்துட்டேன், இல்லைன்னா கலெக்டர் ஆகிட்டேன், இல்லை SP ஆகிட்டேன், எனக்கு நான் கொஞ்சம் மேல வந்துட்டேன், அப்படி கிடையாது. அப்படி பார்க்க முடியாது. அப்ப இந்த சாதி என்கிற இந்த நச்சு இந்தியாவையே உலுக்கி கொண்டிருக்கக்கூடியது மிக மோசமான ஒரு நோய். எதுனா சாதியம். அதை மறுக்க முடியுமா? இந்தியா வந்து எந்த கிராமத்துக்கும் போங்க, தனித்தனி குடியிருப்பு இருக்கா இல்லையா? தலித்துகள் தனியா வசிக்கிறாங்க, நான் தலித் தனியா வசிக்கிறாங்க. கோவில்லே பல பாகுபாடு இருக்கு. இரட்டை கோலை முறை இருக்கு. தேநீர் கடையில புதைக்கிற சுடுகாடு புணங்களை கூட தனித்தனியா புதைக்கிற நிலை இருக்கு. ஜாதியின் பெயரால் ஆணவ கொலை நடக்குது, படுகொலையில் நடந்து கொண்டிருக்கிறது, கூட்டு பாலியல் பலாத்காரம் நடந்து கொண்டிருக்கிறது. இது இவ்வளவு கொடுமையும் இந்த நாட்டில் நடந்துகிட்டு இருக்கு. அப்ப இது எல்லாம் என்ன செய்ய போறோம்? இந்த அநீதியை எதிர்க்க வேண்டும் என்று சொன்னால் இந்த நம்மளுடைய மைண்ட் செட் எப்படி இருக்கு? இந்த பெர்ஸ்பெக்டிவ் வேல்யூஸ் ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க, வேல்யூஸ் சொல்லுவாங்க, மதிப்பீடுன்னு சொல்லுவாங்க, பார்வை, கண்ணோட்டம். இன்றைக்கு சாதிய மனோபாவத்தோடு தான் இன்னைக்கு எல்லாம் இன்னைக்கு இருக்கா இல்லையா? சாதி என்பது நமக்குள்ள இருக்கா இல்லையா? ஒட்டிக்கிட்டு இருக்கா இல்லையா? இந்தியர்கள் எங்கெல்லாம் இருக்கிறாங்களோ அங்கெல்லாம் ஜாதி இருக்கும். எங்கெல்லாம் சாதி இருக்கிறதோ அங்கெல்லாம் இந்தியர்கள் இருப்பாங்க. இதுதான் இருக்கிற விஷயம். அமெரிக்காவில் இப்ப சிஸ்கோ கம்பெனியில் நடந்த ஒரு பெரிய வழக்கு போன மாசம். அங்க இருக்கக்கூடிய பெரிய ஐடி பெரிய நிறுவனம், அங்க போய் ஒரு தலித் இருக்கிறான். அங்க வந்து பிராமணர் அவர் ஜாதி பாகுபாடு காட்டுறான். அவர் வந்து வழக்க ஃபைல் பண்றாரு. வழக்க ஃபைல் பண்ணும்போது கோர்ட்ல கேஸ் நடக்குது. அந்த அரசு, அந்த மாகாணமே கேஸ் வந்து என்ன பண்றாங்க, சிஸ்கோ கம்பெனி மேல போடுறாங்க. அப்ப சொல்றான், இன பாகுபாடு என்கிற அந்த டெபினிஷனுக்குள்ள அமெரிக்காவில் வந்து இன பாகுபாடு சொல்றான் பாத்தீங்களா? இந்த ஜார்ஜ் ஃபெலாய்டு கருப்பனை அந்த இளைஞனை வெள்ளக்கார போலீஸ் கழுத்து மேல ஏறி நின்று கொலை செய்ய போது உலகமே கொந்தளிச்சான். இனவெறிக்கு எதிராக, கருப்பனை இனவெறிக்கு எதிராக கொந்தளிச்சான்.
அப்ப அவனுடைய அந்த டெபினேஷனுக்குள்ள அவன் சொல்றான், அந்த அரசாங்கம் சொல்றான், எங்க டெபினேஷனுக்குள்ள ஜாதின்றது வரல, அதனால ஜாதி பாகுபாடா இது இன பாகுபாடு எடுத்துக்கொள்ள முடியாது. ஆனால் அரசு வந்து உறுதியா இருக்கு, எப்படியாவது உள்ள கொண்டு வரணும்ன்றான். அவனுக்கு இருக்கக்கூடிய சென்சிட்டிவ்ஸ் இங்க இருக்குதா ஜாதி அந்த அப்ப இந்த இழிநிலையை போக்குவதற்கு ரிசர்வேஷன் ஒரு கருவியை தவிர, ரிசர்வேஷனால் மட்டும்தான் சமூக நீதி வந்துடும் சொல்ல மாட்டேன். அது ஒரு மாயை. இடஒதுக்கீடுனால் சமூக நீதி வந்துவிடும் என்று நினைப்பது ஒரு மாயை, ஒரு முட்டாள்தனமான மாயை. இடஒதுக்கீடு ஒரு கருவி. அம்பேத்கர் வந்து அது ஒண்ணும் அவர் வந்து இதனால அப்படி பெரிய புரட்சிலாம் வந்துடும் சொல்ல வரல. அவரு இடஒதுக்கீடு என்பது என்ன அப்படின்னா, அது 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 இப்ப கொடுக்கிற போது அவர் இடத்துல அந்த அதிகாரத்துக்கு வந்தாக்க அது மாறும் பார்க்கிறார். இன்னைக்கு நான் வந்து ஒரு 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 ஐஏஎஸ் ஆபீசரா இருக்கலாம், என்னோட மனைவி பிராமண மனைவியா இருக்கலாம், ஷேர் மார்க்கெட்ல பணம் இருக்கலாம், கோடி கோடிய சொத்து இருக்கலாம், அமெரிக்கால கிரீன் கார்டு இருக்கலாம், ஆனால் நான் தலித் என்று சொல்ல முடியாது இங்க. ஆனா இன்னொருத்தர் சொத்தே கிடையாது, கோவணம் கூட கிடையாது, நான் இந்த சாதி என்று சொல்ற அந்த திமிர் எப்படி வருது, அந்த தெனாவட்டு எப்படி வருகிறது, அந்த இம்பனிட்டி எப்படி வருகிறது, இது 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 எல்லாம் நம்ம பேசுறது கிடையாது. நம்ம இங்கே பிராமணர்கள் ஆதிக்கம் எந்த அளவு இருக்கிறோம், இடைநிலை சாதி ஆதிக்கத்தையும் சேர்த்து விமர்சனம் பண்ணணும். பெரியார் அதை செய்திருக்கிறார். பிராமணர்கள் மட்டும் இங்கே ஆதிக்கம் பண்ணல, இடைநிலை சாதிக்காரன் சேர்ந்து கொண்டு தலித்துகளை ஒடுக்கிறான் அப்படின்ற. ஆனால் இதை எடுத்துக்கொண்டு போற அளவுக்கு இன்னைக்கு இல்லை. அது பார்க்கணுமா இல்லையா? அடித்தட்டு சரணாயகம் என்பது என்ன? ஓரங்கட்டப்படுகிற, ஒடுக்கப்படுகிற, கீழே இருக்கக்கூடிய மக்களுடைய அதிகாரத்தை உறுதிப்படுத்துவது. ரிசர்வேஷன் என்பது வெறும் ஒரு 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 நம்ம எப்படி பார்க்கிறோம், வேலை கொடுக்குறான், கல்வி கொடுக்குறான், இல்லாட்டினா ஒரு 44 தொகுதி கொடுக்குறான். நான் கேட்கிறேன், பொலிட்டிக்கல் பார்ட்டியில ரிசர்வேஷன் இருக்கா? இத்தனை மாவட்ட செயலாளர் இருக்கிறான் பெரிய பெரிய கட்சியில, 20 விழுக்காடு தலித்துகள் இருக்கிறான்னு சொன்னா 20 விழுக்காடு மாவட்ட செயலாளர் எல்லா கட்சியிலும் இருக்கானா? தலித் கட்சி விட்டுருங்க. அப்ப இது எல்லாமே பொருத்தி பார்க்க வேண்டியதாக இருக்கிறது. சோசியல் டயலாக் தேவை. இந்த ரிசர்வேஷன் என்பது சமூக கலந்துரையாடலை என்ன பண்ணும், கிரியேட் பண்ணணும்னு நினைச்சு பார்த்தோம், ஆனா நடக்கல. ஆனா வெள்ளைக்காரன் நம்ம வந்து இங்க இருந்து 13ல தான் அந்த ஹிஸ்டரி எடுக்கிறோம். ஆனால் வெள்ளைக்காரனுக்கு அந்த அந்த இது இருந்துச்சு. 1891ல 1891ல அம்பேத்கர் பிறக்கிறாரு. 1892ல தான் 39/1892ல தான் பஞ்சமி நிலங்களை கொடுத்தாங்க. ஜிஹெச் ட்ரமன்கீர், செங்கல்பட்டு கலெக்டரா இருந்த ட்ரமன்கீர் வந்து 12 லட்சம் ஏக்கர் நிலங்களை டிப்ரெஸ்ட் கிளாஸ் கண்டிஷன் லேண்ட் என்று சொல்லி கொடுத்து 12 லட்சம் ஏக்கர் நிலங்களை தலித் மக்கள் கொடுத்தாங்க. அந்த தலித் மக்களுக்கு அந்த நிலங்கள் கொடுக்கப்பட்டதற்கான காரணம் 1853-54 எடுக்கப்பட்ட இந்த எஃபர்ட், ரெவன்யூ ஸ்டாண்டிங் ஆர்டர்ல கொண்டு வரப்பட்டது எஃபர்ட். அப்ப அவங்க அந்த வெள்ளைக்காரன் பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கான இதை மட்டுமே பார்க்கல. அப்ப அடியில இன்னும் யாரா ஒடுக்கப்பட்டு கிடக்கிறானா தலித்து இருக்கிறான். அப்ப அவனுக்கு என்ன பண்ண வேண்டியது இருக்கு, நிலத்தை கொடுக்க வேண்டும் சொல்லி தான் கொடுத்தான். 12 லட்சம் ஏக்கர் நிலங்களை தலித்துகளுக்கு கொடுக்கின்ற போது அவன் கண்டிஷன் போட்டு கொடுத்தான். இந்த மக்களுக்கு கொடுக்கக்கூடிய இந்த நிலத்தை யாரும் வேணா வாங்க முடியாது. அப்படியே ஒரு தலித்து விற்கணும்னு நினைச்சா கூட 10 ஆண்டு கழிச்சு தான் விற்க முடியும். அப்படியே ஒரு ஒரு 10 ஆண்டு கழிச்சு வித்தா கூட ஒரு தலித்து இன்னொரு தலித்துக்கிட்ட தான் விற்க முடியும். இத ஒரு கண்டிஷன் போட்டுதான் இந்த நிலத்தை தான் கொடுத்தாங்க. அப்ப இது 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 இப்படிதான் பார்க்க வேண்டியதாக இருக்கிறது. பெண்களுக்கு ரிசர்வேஷன், விமன், என்னை பொறுத்தவரை விமன் ரிசர்வேஷன் என்பது சைலன்ஸா இருக்கு நாட்டில். 50% பெண்கள் இருக்கிறார் என்று சொன்னால் 50% ரிசர்வேஷன் நம்ம இன்னும் கொடுக்கப்படலை. வெக்கப்பட வேண்டிய விஷயம். 70% தமிழ்நாட்டு ரிசர்வேஷன் 35 விழுக்காடு பெண்களுக்கு கொடுக்க வேண்டும். இருக்கிறோம், கொடுக்கிறோமா? எத்தனை எம்எல்ஏ இருக்கிறாங்க பெண்கள்? எத்தனை பெண் அமைச்சர் இருக்கிறாங்க? எத்தனை பேர் கலெக்டரா இருக்கிறாங்க? எத்தனை பெண்கள் கையில் நிலம் சொந்தமாக இருக்கிறது? எத்தனை பெண்கள் விமன் பிசினஸ்ல இருக்கிறாங்க? எத்தனை பெண்களுக்கான ஷேர் மார்க்கெட் அங்க இருக்கு? இதெல்லாம் இல்லை. எல்லாம் ஒரு மேல் டாமினேஷன், ஒரு ஆணாதிக்கும் அவர் கையில தான் இவ்வளவு நிலங்கள், இவ்வளவு அதிகாரங்களும் குவிக்கப்பட்டு கிடக்குது.
இன்னைக்கு அதை தாண்டி கார்பரேட் கையில போயிடுச்சு நாடு. கார்பரேட் வித்துக்கிட்டு இருக்கிறாரு மோடி. இந்த நாடே வந்து இன்னைக்கு விற்கப்பட்டு கிடக்குது. நம்ம இங்க சண்டை போட்டு கிடக்கிறோம் ஜாதியின் பெயரால. எத்தனை நீட் மரணங்கள் நடந்துகிட்டு. மதுரையில ஒரு பாப்பா இறந்து போச்சு. அப்ப இது எல்லாமே அப்படி பார்த்தா இந்த நீட் தேர்வு இனிமேல் அதே மாதிரி எம்எல்ஏ எம்பிக்கெல்லாம் ஒரு நீட் தேர்வு வைக்கணும். நீங்க எல்லாம் இந்த மாதிரி தேர்வு வைக்கிறோம், இதுல எவன்லாம் பாஸ் பண்றீங்களோ அவன் தான் எலெக்ஷன்ல நிக்கணும். ஒருமையா பாஸ் பண்ண மாட்டான், பழையபடி டீயாத்த போயிடுவான். இது எல்லாமே இங்க என்ன பண்ண வேண்டியதா இருக்கு. இந்த சிஸ்டமும் ரொம்ப மோசமாக இருந்து கொண்டிருக்கிறது. இன்னைக்கு பாருங்க, அம்பேத்கர் எங்குமே எக்கனாமிக் ரிசர்வேஷன் அவர் பேசவே இல்லை. ஆனாலும் அந்த கான்ஸ்டிடியூஷனுக்கு அகேன்ஸ்டாக உள்ள கொண்டு வரான். நிறைய கான்ஸ்டிடியூஷன்ல வந்து 330, 332, 334 இதெல்லாம் பல அமர்வுகள் ரிசர்வேஷன் பத்தி இதெல்லாம் விவாதம் பண்ணப்பட்ட விஷயங்கள். அப்ப இடஒதுக்கீடு ஏன் கொடுக்கறாங்க அப்படின்னா, இந்த நாட்டுல ஒடுக்கப்பட்டு நசுக்கப்பட்டு அது பிற்படுத்தப்பட்ட மக்களை சேர்த்தா கொடுக்கறாங்க. என்னை பொறுத்தவரை சமூகத்துல ஒடுக்கப்பட்ட ஒரு கேட்டகரி அவங்க நம்ம கொடுக்கணும். பிற்படுத்தப்பட்டவர்களுக்கான இடஒதுக்கீடு என்கிறதே வந்து ரொம்ப லேட்டரா தான் இங்க வந்துச்சு. அதை நம்ம மறுக்கிறதுக்கெல்லாம் கிடையாது. நான் இப்ப கூட நிறைய பேர் வருத்தப்பட்டாங்க. ஒரு 70 ஆண்டு காலத்துல வந்து 25% இருந்த பேக்வேர்டு கம்யூனிட்டி ரிசர்வேஷன் 50% மாறிடுச்சு. ஆனால் 16% இருந்த எஸ்சிஎஸ்டி ரிசர்வேஷன் 19 தான் மாறி இருக்கு தமிழ்நாட்டுல. ஒரு 50-60 ஆண்டுகள்ல ஏன் எஸ்சிஎஸ்டி ரிசர்வேஷன் 3 மட்டும் உயர்த்தப்பட்டிருக்குன்னு கேள்வி கேட்டா பொறாமப்படுறாங்க. இதுல என்ன இருக்கு? இது யாருக்கும் கொடுக்க கூடாது, கொடுக்க வேண்டும் கிடையாது. இது ஏன் அப்படி பாக்குறோம், பிரிச்சு பாக்குறோம். இன்னும் அடியில நான் சொல்கிறேன், எப்படி பேக்வர்ட் கம்யூனிட்டிக்குள்ள இன்னும் கீழே இருப்பான் பாருங்க, அவனுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கணும். அன்னைக்கு பாக்குறாங்க உள் இடஒதுக்கீடு வந்து நம்ம இவங்க அந்த எம்பிசி மோஸ்ட் பேக்வர்டு கிளாஸ், அதுல சில பேர் இப்போ ஒரு கோரிக்கை வைக்கிறாங்க. வளையர், மீனவர், நாங்க இன்னும் கீழே இருக்கிறோம், மத்த எம்பிசி மாதிரி கிடையாது, எங்களுக்கு தனியாக எங்களுக்கு ஒட்டர் இது மாதிரி ஒரு 7 காஸ்ட்டை போட்டு எங்களுக்கு தனியாக 7% இடஒதுக்கீடு தனியாக கொடுங்க அப்படின்றத அவங்க தனியாக கோரிக்கை வைக்கிறாங்க. அப்ப ஒவ்வொரு கம்யூனிட்டிக்குள்ளேயும் இவ்வளவு தூரம் நசுக்கப்பட்டு ஒடுக்கப்பட்டு அவங்க என்ன பண்ண வேண்டியது இருக்கு, அதை செய்ய வேண்டியதாக இருக்கிறது. இதுல என்ன ஒரு கொடுமை நடந்துச்சுன்னா, 1950 கான்ஸ்டிடியூஷன் அம்பேத்கர் போடுறாரு. அதே ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 10ஆம் தேதி இந்திய ஆட்சியாளர்கள் எவ்வளவு இந்த கெட்ட புத்தி பாருங்க, இந்துத்துவா எவ்வளவு மோசமான புத்தின்றதுக்கு சொல்ல வரேன். அப்போ ஒரு ஆணையை போடுறான். என்னன்னா, இந்தியாவில் தாழ்த்தப்பட்ட ஒருவன் இந்து மதத்தில் இருந்தால் மட்டுமே பட்டியலின சாதியை சேர்த்துக் கொள்ள முடியும். குடியரசுத் தலைவர் ஆணை 1950 பாரா 3, பிரசிடென்ஷியல் ஆர்டர் 1950 பாரா 3 சொல்லுது, நீ வந்து இந்துவா இருந்தால் மட்டும்தான் உன்னை ஷெட்யூல்டு காஸ்ட்டை சேர்த்துக்குவோம், நீ கிறிஸ்டினா இருந்தா உன்னை நாங்க சேர்த்துக்க மாட்டோம். எவ்வளவு அயோக்கியத்தனம் பாருங்க. நீ சீக்கிய மதத்துக்கு போனா சேர்த்துக்க மாட்டோம், நீ பௌத்த மதத்துக்கு போனா நாங்க சேர்த்துக்க மாட்டோம் அப்படின்னா. ஆனா பின்னாடி 1956 சீக்கிய மதத்தை தளர்த்திட்டான், 90களில் பௌத்த மதத்தை தளர்த்திட்டான், இப்ப கிறிஸ்துவ மதத்தை தளர்த்த மாட்டான். என்ன சொல்றான், நீ வந்து கிறிஸ்துவத்துல ஜாதி இல்ல, டேய் இது வெள்ளக்கார கிறிஸ்துவம், வெள்ளக்காரன் கிறிஸ்துவத்துல ஜாதி கிடையாது. இங்க கிறிஸ்துவ நாடாரும் இந்து நாடாரும் கல்யாணம் பண்ணிக்க முடியும், கிறிஸ்துவ வன்னியரும் இந்து வன்னியரும் கல்யாணம் பண்ணிக்க முடியும், கிறிஸ்துவ பறையரும் கிறிஸ்துவ வன்னியர் கல்யாணம் பண்ணிக்க முடியுமா? அப்ப இங்க இருக்கக்கூடிய இந்த ஜாதி என்பது என்னன்னாக்க, இந்த கிறிஸ்துவம் என்பது என்ன இருக்கு, ஜாதியினுடைய கோரப்பிடியில இருக்கு. சாதி கிறிஸ்துவமாக இருக்கு. அவன் சொல்றான், இங்க இந்து மதத்துல மட்டும்தான் ஜாதி இருக்கா, கிறிஸ்துவ மதத்துல ஜாதி இல்லையா? ஜாதினால இந்து வரனா சிரமம் தானடா. அப்புறம் என்ன நீங்க முட்டாள்தனம் ஒரு வாதம் வைக்கிறான். அப்ப இதெல்லாம் தாண்டி இந்த ஹியூமானிட்டின்னு சொல்லுவாங்க இல்லையா, மனிதத்தன்மை, ஈக்குவாலிட்டி, ஹியூமன் ரைட்ஸ் பத்தி பேசும்போது சொல்லுவாங்க ரைட் டு ஈக்குவாலிட்டி.
சமத்துவம், ரைட் டு டிக்னிட்டி மாண்பு, ரைட் டு லிபர்ட்டி சுதந்திரம், ரைட் டு லைஃப் வாழ்வு. இதுதான் இது கிடைக்கணும் அப்படின்றத சமூக நீதி. சமூக நீதி வந்து ரொம்ப பிராடா பார்க்கணும். நான் சுதந்திரமாக இருக்கிறேனா, சித்திரவதை இல்லாம இருக்கிறேனா, நீ எனக்கு கொடுக்கக்கூடிய இந்த இடஒதுக்கீடு என்பது என்ன அப்படின்னா என்னுடைய மாண்பை காப்பாற்ற வேண்டும், எனக்கான சமத்துவத்தை உருவாக்க வேண்டும், எனக்கான சுதந்திரத்தை அது கொடுக்க வேண்டும், எனக்கான ஒரு நல்ல வாழ்க்கையை அது என்ன பண்ணணும், உருவாக்கி கொடுக்க வேண்டும். இதுதான் வந்து ரிசர்வேஷன் சொல்றான். அதை விட்டுட்டு இன்னைக்கு என்ன கொடுமை நம்ம கேட்கிறோம். ரிசர்வேஷன் இப்ப SC/ST மக்களுக்கு ரிசர்வேஷன் கூட விடுறான்னு சொன்ன உடனே போன வாரம் கொந்தளிக்கிறான். எப்படி கேட்கலாம் கதிர்? இது என்னடா வெக்க அறிவுகட்டத்தனமா இருக்கு. ஏன்டா ஒரு 67 வருஷம் ஒரு 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 கம்யூனிட்டி இன்னும் கீழே இருக்கிற கம்யூனிட்டி மேல வந்தா என்ன கொடுங்க. அவன் கொண்டு வரான் இல்ல, அவன் சொல்றான் பாருங்க, முற்படுத்தப்பட்ட பிராமணர்களுக்கு 10% இடஒதுக்கீடு மத்திய அரசு கொண்டு வருது. அதுல ஏழைகள் என்னடானாக்க ஏழைகள் கணக்கு எடுத்துமா வருஷ வருமானம். நம்மளுக்கு ஏழைகள் 60,000 கணக்கு. அந்த ஏழைகள்ல கூட அவன் தரம் பிரிக்கிறான் பாருங்க. பிராமணர்கள் 8 லட்சம் வரை இருந்தா ஏழையா, நம்ம 5,000க்கு மேல மாதம் சம்பாரிச்சுட்டா வருட வருமானம் 60,000 தாண்டிட்டா வேலை கிடையாது, பிலோ பாவர்ட்டி லைன் கிடையாது. அதுல கூட பிரிச்சு கிளாசிபிகேஷன் கொடுக்குறான். அவனுக்கே தெரியுது பிராமணர்கள் நிறைய இருப்பாங்க. 8 லட்சம் ரூபாய், இது எங்க சிரிக்கிற மாதிரி இருக்கா இல்லையா? 83% இந்தியாவினுடைய மக்களுடைய ஆண்டு வருமானம் ஒவ்வொரு 83% மக்களுக்கு 60,000க்குள்ளதான் இருக்கு. இன்டர்நேஷனல் ஃபுட் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட் வெளியிட்டுள்ள ரிப்போர்ட்ல சொல்றாங்க, மோடி அரசாங்கம் எந்த அரசாங்கம் இல்லாத அளவுக்கு இந்த நாட்டில் வந்து பாவர்ட்டி அதிகமா இருக்கு, கழிவறை கிடையாது, ஒண்ணுமே கிடையாது, மக்கள் ஒடுக்கப்பட்டு நசுக்கப்பட்டு கிடக்குறாங்க. எவ்வளவு ஒரு சோகம். நான் இந்த தளத்துக்கு வந்து ஒரு 25 வருஷம் ஆகுது. ஐஎம்ஏ தலித். நான் என்னுடைய குரலை நான் வலுவா சொல்ல ஆரம்பிச்சேன். நான் ஒரு தலித்துன்னு ரொம்ப வலுவா சொல்ல ஆரம்பிச்சேன். நிறைய பேர் நம்பவும் மாட்டான். எவிடன்ஸ் கதிரை பார்த்தா தலித் மாதிரி தெரியலன்னு. அவனுக்கு ஒரு நினப்பு என்னன்னா, தலித்தா இருக்கிறவனா ரொம்ப கருப்பா இருப்பான். தலித் அமைப்புகள்லாம் எப்படி இருக்கணும்னா, பழைய கீர்த்தி கொட்டாவில் இருக்கணும், பழைய அம்பேத்கர் போட்டோ ஒன்று தொங்கணும், அங்க எல்லாரும் வந்த உடனே நாங்களாம் பஞ்ச பிரதேசியா இருந்து வாங்க தோழர் அப்படின்னா அவன் என்ன நினைக்கிறான், ஓஹோ இவங்கெல்லாம் தலித்துகள், ஏன்னா நாங்களாம் ஏழ்மையா இருக்கணுமா. இது ஒரு மைண்ட் செட், பொது புத்தி மைண்ட் செட்டு. இவெல்லாம் இப்படிதான் இருப்பான்ற ஒரு பொது புத்தி. எல்லா சமூகத்திலும் ஏழைகள் இருப்பாங்க, எல்லா சமூகத்திலும் கொஞ்சம் முன்னேறல் இருப்பாங்க. ஆனால் இவன் எல்லாம் இப்படிதான் இருப்பான். அதை நான் ஏன் இவ்வளவு ப்ரௌடா அதை வந்து ஏன் ஒரு தலித்துன்னு சொல்றாரா? இது வந்து இதுவும் ஜாதி தானே. இது ஜாதின்னு சொல்ல முடியாது. நான் காஸ்ட்லெஸ்லா, ஜாதி அற்றவன். தலித் என்ற மீனிங் வந்து காஸ்ட்லெஸ், ஜாதி அற்றவன். இந்து வர்ணாசிரமத்துக்குள்ள நான் வரல. தலையிலிருந்து பிறந்தவங்களாம் பிராமணன், தோல்ல இருந்து பிறந்தவங்களாம் சத்திரியன், இடுப்புல இருந்து பிறந்தவங்களாம் வைஷ்ணவன், காலில் இருந்து பிறந்தவங்களாம் சூத்திரன். இதுதான் காஸ்ட், இதுதான் இன்காஸ்ட். நான் அவுட் காஸ்ட், ஜாதியத்திற்கு வெளியே தள்ளப்பட்டவன், ஒடுக்கப்பட்டவன் என்று சொல்லக்கூடிய எனக்கு வந்து ஜாதி கிடையாது. இதனுடைய அர்த்தத்தை எப்படி புரிஞ்சுக்க வேண்டியது இருக்கு. அதனாலதான் அம்பேத்கர் பல இடங்களும் முரண்படுவார் எல்லாருக்கிட்டையும். அவர் சொல்லுவார், இந்த வர்க்கம் வர்க்கம் இன்னைக்கு நான் ஏழையா போது நாளைக்கு பணக்காரன் ஆயிட முடியும்டா பிசினஸ் பண்ணி. ஆனா இன்னைக்கு நான் ஒரு பறையனாகவோ, ஒரு சக்கிலியனாகவோ, ஒரு பல்லனாகவோ நான் பிறந்துட்டா, உள்ள ஒரு குறவனாகவோ, ஒரு பழியனாகவோ, ஒரு இருளனாகவோ நான் பிறந்துட்டா, குழிக்குள்ள போற வரை அந்த அவமானம் இருக்கும். அதுக்கப்புறம் தான் பின்னாடி யோசித்து பார்க்கிறோம், நம்ம ஏன்டா அவமானப்படணும்? நம்ம ஜாதி கட்டவர்கள், நம்ம ஹியூமன் பீயிங்கை பேசுறோம், டிக்னிட்டியை பேசுறோம், லைஃப் மனித மாண்புகளை பேசுறோம். உண்மையாலுமே நம்ம தான் இந்த நாட்டினுடைய செல்வமிக்கவர்கள்.
நல்ல எண்ணம் இருக்கிறவன், கெட்ட எண்ணம் இருக்கிறவன், கெட்ட புத்தி உள்ளவன், அவன் தானடா தாழ்வு மனப்பான்மையில இருக்கணும்ன்றதுதான் இது இருக்குது. வெறும் இந்த சைக்காலஜி பாயிண்ட் ஆஃப் வியூல என்ன பண்ண வேண்டியதா இருக்கு, ரிசர்வேஷனை பார்க்க வேண்டியதாக இருக்கு. நீங்க இந்த ரிசர்வேஷனுடைய பல இந்திய முன்னெடுப்புகள்லாம் எடுத்து பார்க்கின்ற போது பல இடங்கள்ல என்ன பண்ணோம்னா எஸ்சிஎஸ்டிக்கான ரிசர்வேஷனே ரொம்பவும் விவாதமே குறைச்சிருப்பாங்க. உதாரணத்துக்கு பாத்துங்களேன், 1773 ஆங்கிலேயர்கள் ஆட்சி காலத்தில் பொதுக்கல்வி, உயர் நிர்வாகம், நீதித்துறை மற்றும் சட்டமன்ற பதவிகள் இந்தியர்களுக்கு இடஒதுக்கீடு வழங்கப்பட்டது. 1773. நான் என்ன சொல்றேன், அந்த 1773 இந்தியர்கள் வருகிற போது நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னா பிராமணர்கள் மட்டும் புரிஞ்சுக்கணும். நீ இந்தியன் அனைத்து சாதி நினைச்சுக்க கூடாது. அப்ப அவன் வந்த உடனே அந்த இடத்தை அவன் பிடிச்சிட்டான். 1773. 1786 தகுதி, திறமை குறைவையான காரணம் காட்டி இந்த இடஒதுக்கீடு உத்தரவு நிறுத்தப்பட்டது. எனினும் கடைநிலை ஊழியர்கள் மட்டுமா இந்தியில் தெரிவு செய்யப்பட்டாங்க. அந்த கடைநிலை அந்த கிராஸ்ல கூட அவன் தான் வந்தான். 1858 சாதி, மதம், மொழி, இனம் கடந்த இந்தியர்களுக்கு அரசு வேலைகளில் தரப்படும் என இங்கிலாந்து விக்டோரியா ராணி அறிவித்தார். நீங்க நிறைய பார்க்கணும். இந்த பஞ்சம் நிலத்தை கொடுத்த ட்ரெமன்கிர் இருக்காருல்ல, அப்ப ட்ரெமன்கிர் நிலத்தை கொடுத்து விட்டாரு. அப்புறம் இங்க இருக்கிற மிராஸ்தார்லாம் போய் விக்டோரியா மகாராணிகிட்ட புகார் தெரிவிக்கிறான். என்னங்க அந்த ஆள் நிலத்தெல்லாம் வாங்கி இந்த எஸ்சிஎஸ்டி மக்கள் கொடுத்து விட்டான். ஒண்ணு அந்த அம்மா என்ன பண்ண வேண்டியது இருக்கு, இந்த ஆளை சமாதானப்படுத்தணும். இங்க இருக்கக்கூடிய மிராஸ்தார் சமாதானப்படுத்துறதுக்கு அவரை தூக்கி ஊட்டியில டிரான்ஸ்பர் போட்டாங்க. ட்ரெமன்கிரை செங்கல்பட்டுல 12 லட்சம் நிலங்களை கொடுத்த ட்ரெமன்கிரை மிராஸ்தார் மிரட்டாங்கன்னு சொல்லி டிரான்ஸ்பர் போனாங்க. அங்க போய் அந்த ஆள் சும்மா இருக்கல, அங்க இருக்கிற நிலத்தெல்லாம் புடுங்கி தலித் மக்கள் கொடுத்துட்டான் ட்ரெமன்கிர். சாரி, ட்ரைபல் மக்கள் கொடுத்துட்டாரு. அங்கேயும் போய் என்ன பண்ணாரு, இந்த வேலையை அவரு இது பண்ணாரு. 1871 சென்னை மாகாணத்தில் பார்ப்பன அல்லாத இந்துக்கள் மற்றும் இஸ்லாமிய இடஒதுக்கீட்டு உரிமைகள் மறுக்கப்பட்டுள்ள உண்மை கண்டறியப்பட்டது. 1881 சமூகத்துக்கு ஒதுக்கப்பட்ட குழுக்களுக்கு தனி கவனம் தேவை என காலனி அரசு அறிவித்தது. நான் சொன்னேன் பாத்தீங்களா, அந்த 1881 அதுக்கு முன்னாடி 1853 இந்த ஆரம்பிக்கும் போது அந்த ரெவன்யூ ஸ்டாண்டிங் ஆர்டர் பத்தி பேசணும் இல்லையா, அதுல கொண்டு வந்தாங்க. 1882 முதல் முறையாக கல்வியை அடிப்படையாக கொண்டு பிற்படுத்தப்பட்ட சாதிகளை அரசு பட்டியலிட்டது. 1891 நல்லா புரிஞ்சுக்கணும், அம்பேத்கர் அப்பதான் பிறகுறாரு. ட்ரெமன்கிர் நிலங்கள் எல்லாம் கொடுக்கிற போது அம்பேத்கர் வயசு 1 வயசு கூட கிடையாது. அம்பேத்கர் ஏப்ரல்ல பிறகுறாரு, ட்ரெமன்கிர் செப்டம்பர்ல கொடுக்குறாரு. கரெக்டாக 1 வயசு 1.5 வயசு இருக்கும் அம்பேத்கருக்கு. அப்ப பிறந்த அந்த சமயத்திலேயே அந்த ட்ரெமன்கிர் நிலம் கொடுத்தான். டிசம்பர் 1 திராவிட மகாசபை சங்க மாநாட்டை பண்டிதர் அயோத்தியாச பண்டிதர் தாத்தா அவரு அயோத்தியாச பண்டிதர் ஊட்டியில கூட்டம் போட்டு தாழ்த்தப்பட்டிருக்கான இடஒதுக்கீடு கொடுக்கணுன்றத 1891 அவர் வலியுறுத்துறாரு. 1893 39 சாதிகளுக்கு கல்வி வாய்ப்பு பெற உதவுவதற்கான உத்தரவை அரசு பிறப்பித்தது. அரசாணை 663. அது அப்ப 1902 கோல்காப்பூரில் மன்னர் ஷாகு சத்ரபதி பிற்படுத்தப்பட்ட சாதிகள் இடஒதுக்கீடு முறையை அறிமுகப்படுத்தினார். 1902 தான் அப்ப அவரை பண்ணாரு. 1909 இஸ்லாமிற்கு தனி வாக்காளர் தொகுதியும் அரசு பணியில் இடஒதுக்கீடு வழங்கப்பட்டது. 1912 இடஒதுக்கீட்டை கோரிக்கை முன்வைத்து சென்னை ஐக்கிய சங்கம் உருவாக்கப்பட்டது. 1918 மைசூர் மாகாணத்தில் இடஒதுக்கீடு பற்றிய ஆய்வு தனிக்குழு அமைக்கப்பட்டது. 1919 பிற்படுத்தப்பட்ட சாதிகளுக்கு மாண்டே ஜேம்ஸ் போர்டு தீர்வு அடிப்படையில் பொதுத்துறை தனி ஒதுக்கீடு வழங்கப்பட்டது. 1920 மைசூர் மன்னர் 4ஆம் கிருஷ்ணராஜ் பிற்படுத்தப்பட்ட சாதிகளுக்கு இடஒதுக்கீடு முறை கொண்டு வந்தார். 1921 நம்ம சொன்ன வகுப்பு வாரிய ஆணையம் சென்னை மாகாணம் அறிவித்தது நம்முடைய நீதி கட்சி அவங்களுடைய அந்த எஃபர்ட்ல நடந்தது. 1922 காங்கிரஸ் இயக்கம் தாழ்த்தப்பட்ட பிரச்சனை ஆராய தனிக்குழு அமைத்து மேல் பிற்படுத்தப்பட்ட சமூக பொருளாதார உயர்வு முன்னிறுத்தியது. இந்த முதல் காங்கிரஸ் 1921 தான் இது மாதிரி ஒரு எஃபர்ட் எடுக்கணும்ன்றதெல்லாம் பார்த்தாங்க. இது முன்னாடிலாம் இந்த பட்டியல நான் ஆரம்பத்திலே மற்ற சமீபத்திய எஃபர்ட்ஸ் எல்லாம் நான் ஆரம்பத்திலே இதை உங்களுக்கு சொன்னேன். ஸோ இது ஒரு பிராடா இன்னைக்கு அமெரிக்காவில் அஃபர்மேட்டிவ் ஆக்ஷன் கொண்டு வராங்க. அஃபர்மேட்டிவ் ஆக்ஷன் ப்ரோக்ராம் என்ன அப்படின்னா, அங்க இருக்கக்கூடிய பிளாக் மக்களுக்கு எல்லா நிலைகளிலையும் ரிசர்வேஷனை கொடுக்கணும் அப்படின்றத வலியுறுத்துறாங்க. அங்க தனியார் துறை இடஒதுக்கீடு ரொம்ப ஒரு சினிமா எடுத்தா கூட பிளாக்கு இவ்வளவு கொடுக்கணுன்ற ஒரு முறை அஃபர்மேட்டிவ் ஆக்ஷன் அங்க நடத்தப்பட்டது யூஎஸ்லாம்.
ஸோ இது வந்து ஒரு பெரிய ஒரு பிராடாக நம்ம சிந்திக்க வேண்டிய ஒரு சப்ஜெக்டா இருக்கு. அதனால இதை நம்ம சுருக்கி இந்த ரிசர்வேஷனை வந்து நம்ம என்ன பண்ண முடியாது, பாத்திர முடியாது. அதனாலதான் இன்னைக்கு எஸ்சிஎஸ்டி மக்களுக்கான ரிசர்வேஷன் நம்ம என்ன பண்றோம், இன்னைக்கு இதை எனக்கு இன்க்ரீஸ் பண்ணணும்ன்றத நம்ம வலியுறுத்த வேண்டியதாக இருக்கிறது. 69 கொடுக்க மாட்டான், சுப்ரீம் கோர்ட் இப்படி ஸ்ட்ரிக்டா இருக்கிறான். என்ன ஸ்ட்ரிக்டா இருக்கிறான்? 50% மேல கொடுக்க கூடாதுன்னு தான் இருந்துச்சு பாலிசி. மோடி வந்து 10% கொடுக்கலையா? 49 புள்ளி இப்ப 59 புள்ளியை மாத்தலையா? அப்ப அவங்க எடுத்தா மட்டும் பாலிசி டிசிஷன் சொல்றீங்கல்ல, அப்ப கொண்டு வாங்க, அடுத்து கொடுங்க. இன்னும் ஆளுக்கு ஒரு 3% பீச்சுக்கு ஒரு 3% கொடுங்க, எம்பிசிக்கு ஒரு 3% கொடுங்க, எஸ்சிஎஸ்டி மக்களுக்கு இன்னொரு 5% இன்க்ரீஸ் பண்ணுங்க. யார் வேணான்றா? ஒரு 80% கொண்டு வந்து மீதியை வந்து பொதுவா நம்ம அறிவிப்போம். அப்புறம் ஒண்ணு சொல்லுவோம், அந்த தகுதி திறமைன்னு ஒரு பெரிய ஒரு நாடகத்தை போட்டு கிடக்குறாங்க நிறைய பேர். ரிசர்வேஷன் நம்ம எப்படி நம்ம புரிஞ்சுக்க வேண்டியதா இருக்குனாக்கா இதுதான். இது இப்ப எனக்கான ஸ்பேஸ் இருக்கா? ஒரு ஒரு வெள்ளைக்காரனை பார்க்க வந்திருந்தான். இதுல ஒரு பெரிய ப்ரொஃபசர், ஒருத்தர் எக்கனாமிக்ஸ் ப்ரொஃபசர், இங்கிலாந்துல இருந்து. அவன் கேட்கிறான், இந்தியாவில் தொழில் தொடங்குறதுக்கு என்ன பெரிய முதலீடு, என்ன தேவை? லேண்டா, மேன் பவரானா? அதெல்லாம் ரெண்டாவது தாண்டா, சாதி தாண்டா மிகப்பெரிய முதலீடு. காஸ்ட் கேபிட்டல் பெருசா ரன் பண்ணுதா இல்லையா? 10 பேர் இன்னைக்கு எடுத்துட்டாக்கா இப்ப 7 பேர் முதல் இந்தியா டாப்ல 7 பேர் வந்து மணியா கம்யூனிட்டி தான் இருக்காங்க. அவுட்லுக்ல போட்டாங்க இந்திய கோடீஸ்வரர் தொழிலதிபர்கள். நான் கூட ஐயோ இவ்வளவு தொழிலதிபர் இருக்கானேன்னு வாங்கி கவர் ஸ்டோரியா போட்டு எடுத்து பிரட்டி பார்த்தா 2 கோடி 3 கோடி வச்சிருக்கலாம் தொழிலதிபர்னு சொல்றான். அவங்க வந்து 2000 கோடி 4000 கோடி 5000 கோடி வச்சிருக்காங்க தொழிலதிபர். இது எல்லாமே கணக்குல இருக்கா இல்லையா? பொலிட்டிக்கல் ஒரு சமயம் ஒரு விஷயத்த பேசும்போது ஒரு 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 ஃபேமிலியில நான் பேசிட்டு வரும்போது என் பையன் கூட வந்தான். நான் இப்போ அவன் 11th படிக்கிறான். அப்போ நான் அந்த இன்சிடென்ட் நடக்கும்போது 9th படிச்சுட்டு இருந்தான்னு நினைக்கிறேன். அந்த பொண்ணை கேட்டேன், என்ன உன்னுடைய ஃபியூச்சர் ட்ரீம் என்ன அப்படின்னா, நான் வந்து கலெக்டர் ஆகணும். ஒன்றும் சொல்லலை. வந்து காரில் சொன்னேன், அப்பா இந்த தலித் கம்யூனிட்டியில் இருக்கிறவங்க மட்டும் ஏன் எல்லாரும் கலெக்டர் ஆகணும், எஸ்பி ஆகணும்னு சொல்றாங்க? ஒருவேளை பவரை கையெடுக்கணும்னு ஆசைப்படுறாங்களா? பவர் இல்லை, இந்த பவர் எடுக்கணும்னு ஆசைப்படுறாங்களா அப்படின்னு தெரியல. ஒருவேளை அப்படி இருக்கலாம் அப்படின்னு நான் சொன்னேன். அப்ப அவன் சொல்றான், கலெக்டர் எஸ்பி உருவாக்குற ஒரு பவர் இன்னைக்கு பிசினஸ். மோடி யாரை கண்டு பயப்படுறாருன்னா பிசினஸை கண்டு பயப்படுறாரு, பணத்தை கண்டு பயப்படுறாரு. ஏன் நம்ம ஆட்களை இப்ப இந்த மாதிரி கீழே இருக்கிற மக்களை இந்த பிசினஸ் நோக்கி ஏன் போக வைக்க முடியலன்ற ஒரு கேள்வியும் அவன் முன்வைக்கிறான். இது சாதாரணமா வச்சா பிசினஸ் உடைய வன்மம், கார்பரேட் வன்மம் அது ரெண்டாவது, அது விஷயம், அதை நம்ம தனியா எதிர்ப்போம். ஸோ அதுக்குள்ளேயும் இன்னைக்கு எவ்வளவு பிசினஸ் கம்யூனிட்டிக்குள்ள இன்னைக்கு எவ்வளவு நம்ம மக்கள் உள்ள இறைய இருக்கிறாங்கன்றதையும் பார்க்க வேண்டியதாக இருக்கு. பொலிட்டிக்கல் பார்ட்டிசிபேஷனையும் பார்க்க வேண்டியதாக இருக்கு. ஸோ இது ஒரு பிராடா இதை வந்து நம்ம பார்க்கணும். நம்ம இடஒதுக்கீடு, நான் வந்து வேலை கொடு, ஒரு விஓ கொடு, அதுலயும் ஏ கேட்டகரி எவ்வளவு இருக்கான், பி எவ்வளவு இருக்கான், சி எவ்வளவு இருக்கான், டி எவ்வளவு இருக்கிறான், இது எல்லாமே பார்க்க வேண்டியதாக இருக்கு. மெல்ல மெல்ல மாற்றணும், எல்லா நிலைகள்லையும் மாறணும். இது இந்த இடஒதுக்கீடு வந்து ஒரு ஈக்குவாலிட்டியை, ஒரு சமத்துவத்தை இந்த நாட்டில் ஏற்படுத்துன்றதுக்காக கொண்டு வந்தாங்க. அதை வெறும் நம்ம ஒரு பொருளாதார தேவையாக மட்டுமே சுருக்கி பார்க்கிற ஒரு அபத்தமும் இங்க நடந்துகிட்டு இருக்கு. நான் நேற்று மாடு மேய்ச்ச, இன்னைக்கு வெள்ளையும் சொல்லையுமா கட்டுறேன், அப்படி இல்லை. மாடு மேய்க்க தப்பு கிடையாது, அந்த அர்த்தத்துல சொல்ல வரல. நேற்று ஏழ்மையாக இருந்தேன், இன்னைக்கு வசதி வந்துட்டேன், இன்னைக்கு நான் என்னோட தரம் உயர்ந்திருக்குன்றீங்க பாருங்க. அது இடஒதுக்கீடு நோக்கம் இல்ல. அந்த தரம் உயர்வு என்பது, இந்த தரம் உயர்வு என்பது சமூக ஈக்குவாலிட்டி, இந்த தரம் உயர்வு என்பது மனிதத்தை நேசிப்பது, அந்த தரம் உயர்வு என்பது நீதி உணர்ச்சி, அந்த தரம் உயர்வு என்பது அனைவரும் ஈக்குவலா பார்க்கக்கூடிய ஒரு நிலை. இதுதான் தரம் உயர்வு. தரம் உயர்வு என்பது இவனுடைய லைஃப் ஸ்டைல ஸ்டாண்டர்டா உயர்த்துவது கிடையாது. அப்படிதான் இதை நம்ம புரிஞ்சுக்க வேண்டியதாக இருக்கிறது. நன்றி. கேள்விகள் இருந்தா கேட்கலாம். ரொம்ப நன்றி அண்ணா, ரொம்ப ஒரு அற்புதமான உரை. ஆக்சுவலா
நீங்க அருமையா சொன்னீங்க. நீங்க நம்ம சொன்ன மாதிரி கருத்தியல் ரீதியா ஒரு புரட்சியே இங்க தேவை. அந்த மெல்ல மெல்ல அதுவும் இன்றைய சமூகத்துக்கு, இன்றைய இளையத்திறமைக்கு முக்கியமா ரொம்பவே தேவை ஆக்சுவலா அந்த புரட்சிங்கிறது. ஏன்னா இது சம்பந்தமா அதிகமான எதிர்ப்பு குரல் வர்றது இன்றைய இளைய தலைமுறை மக்கள் மத்தியில தான். ஸோ அவங்களுக்கு நிறைய புரிதல் சம்பந்தமா கொடுக்கணும். துர்கர் சார்பா நன்றி அண்ணா. நம்ம இன்ட்ராக்ஷனுக்கு போயிடலாம். ஒவ்வொருத்தர கேள்வி கேட்கலாம். ஃபர்ஸ்ட் அழகுஜெகன் நீங்க பேசலாம். ஒரு நிமிஷம். யாரெல்லாம் கேள்வி கேட்கணும்னு நினைக்கிறீங்களோ நீங்க ரைஸ் த ஹேண்ட் ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கொடுத்தீங்கன்னா நாங்க அன்மியூட் பண்ணுவோம். ஸோ ஒருத்தரா நீங்க பேசலாம். அழகுஜெகன் பேசலாம். நன்றி கார்த்தி. ரொம்ப ஒரு அருமையான ஒரு முன்னெடுப்பு. தோழர் வந்து நான் ரொம்ப நாளா அவர் அரசியல் தெரியற காலத்துல இருந்து, நான் சும்மா ஒரு 2-3 வருஷம் தான் எனக்கு அரசியல் தெரியுது. அது தலித் அரசியலை நான் உற்று நோக்கி கவனிச்சுட்டு இருக்கேன். அதுல வந்து நான் எந்த பிரச்சனை தலித் சார்பாகவோ இல்ல வேற சார்பா நடந்தாலும் எவிடன்ஸ் கதிர் தோழர் வந்து முன்னாடி வந்து நிக்கிறாரு. அதனால அவருக்கு என்னோட சிறந்தாழ்ந்த பாராட்டுக்கள். நன்றி தோழர். நீங்க பண்ற விஷயங்கள்லாம் ரொம்ப ரொம்ப அளப்பரியது, ரொம்பவும் சிறப்பானது. சோ என்கிட்ட 2 கேள்வி மட்டும் இருக்கு தோழர். ஒண்ணு வந்து ரிசர்வேஷன், அதாவது இந்த மாதிரி இடஒதுக்கீடுக்குள்ள இருக்கிற மாணவர்கள், இடஒதுக்கீடு பெறக்கூடிய மாணவர்களுக்கு அவங்க அந்த இடஒதுக்கீடை வாங்குறப்ப ஒரு சங்கடமான சூழலை அவங்க நினைக்கிறாங்க. ஐயோ, நம்ம வந்து இந்த மாதிரி நம்ம ரிசர்வேஷன்ல இருக்கிறோம், நம்ம இந்த சாதி அப்படின்னு சொல்லிட்டா மாணவர்களுக்கு தெரிஞ்சிடும் அப்படின்ட்டு நிறைய, நான் படிக்கிறப்ப கூட 2 மாணவர்கள் 1 மாணவர் வந்து போய் வாங்கவே இல்லை. அந்த மாதிரி இருக்கிற மாணவர்களுக்கு நீங்க என்ன சொல்ல போறீங்க? என்ன மாதிரி எடுத்துக்காட்டு நீங்க சொல்ல போறீங்க அப்படின்றது எனக்கு வரணும். இன்னொரு கேள்வி என்ன அப்படின்னா, திருநங்கைகள் திருநம்பிகள் இவங்களுக்கான இடஒதுக்கீடை நம்ம எப்படி முன்னெடுத்துட்டு வர போறோம், அதுக்கு நம்ம என்ன மாதிரியான செயல்பாடுகளை கொண்டு வரோம்? இந்த 2 கேள்வி தான் எனக்கு. நல்ல கேள்வி. அதாவது முதல் இது வந்து இந்த காம்ப்ளெக்ஸை நம்ம ஒழிச்சிடணும். இந்த மாதிரியான இந்த காம்ப்ளெக்ஸ் இருக்கவே கூடாது. நான் 11th படிக்கும்போது நீ என்ன சாதின்னு கேட்டார் ஸ்கூல் டீச்சர். எனக்கு கண்ணில் தண்ணியே வந்து போச்சு, சொல்ல முடியல என்னால். அதுக்கப்புறம் என் கூட வந்து பசங்க விட்டு போயிட்டாங்க. நான் வீட்டுக்கே போகல, என் ஸ்கூல் காம்பவுண்டுக்குள்ளேயே உட்காந்துட்டேன். நான் பல இடங்களில் அதை பேசியிருக்கிறேன் இந்த அனுபவத்தை. அப்புறம் எங்கள் அப்பா வந்து கையை பிடிக்கிறார். எங்கள் அப்பா கையை நான் உதறி விடுறேன். நான் ஏன் உங்ககிட்ட பிறந்தேன் அப்படின்னு ஒரு கேள்வியெல்லாம் எங்கள் அப்பாட்ட அப்போ நான் எழுப்பினேன். அதுக்கப்புறம் தான் பார்க்கும்போது இது என்னடா இது சிக்கல் அப்படின்னு பார்க்கும்போது என்ன நினச்சுனாக்க, நம்ம அடையாளத்தை சொல்வதன் மூலமாக தான் என்ன பண்ண முடியும். அவன் மத்தியில் பயம் கிடையாது. நீ ஐயாமே தலித்துன்னு சொல்லும் போது அவன் ஒரு மாதிரி, அவனுக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. நம்ம எவ்வளோ நம்ம வந்து நம்மளை கூனி கூறி மறைச்சிக்க பார்க்குறோமோ. இப்போ நீங்கள் பிளாக்குக்கு ஏன் வந்து அந்த சைக்காலஜி ப்ராப்ளம் இல்லை அப்படின்னா, பிளாக் ஓப்பனா டிரான்ஸ்பரண்டா கலர் தெரியும். ஒபாமா ஐ எம் பிளாக் அப்படின்னு சொல்லணும்னு அவசியம் இல்லை. மார்ட்டின் லூதர் கிங் ஐ எம் பிளாக், மால்கம் எக்ஸ் ஐ எம் பிளாக் அப்படின்னு சொல்லணும்னு அவசியம் கிடையாது. ஸோ அவங்களுக்கு தெரியும் அந்த உலக சிக்கல். தலித்துகள் வந்து சொல்ல வேண்டியது இருக்கு. அதனால இந்த ரிசர்வேஷன் வாங்குவதனால், அதுவும் குறிப்பாக எல்லாத்துக்கும் தான் கிடைக்கும், அதனால ஒரு பெரிய விஷயமும் கிடையாது. எஸ், நீங்க ப்ரௌடா ஃபீல் பண்ணா நல்லது. நீங்க அதை வந்து அந்த சைக்காலஜி இஷ்யூ வந்து ரொம்ப ரொம்ப விஷயம். அதுல இருந்து வெளியில வந்துடணும். சைக்காலஜி உளவியல் இருந்து வெளியில வருவதுதான் மிகப்பெரிய பலமே இந்த நாட்டுல. 2 விஷயம் தான் நான் அடிக்கடி சொல்றதான். அது என்றைக்கு தலித்துகள் தங்களுடைய அடையாளத்தை பெருமையாக சொல்ல நினைக்கிறார்களோ, நான் தலித் என்றைக்கு தன் அடையாளத்தை சொல்ல அவமானப்படுகிறார்களோ, அதுதான் ஜாதி ஒழிப்பு. இந்த ஜாதியால் நொறுக்கப்பட்ட மக்கள் எஸ் அப்படின்னு சொல்லி ப்ரௌடா ஃபீல் பண்ணணும். நான் இந்த ஜாதிக்காரன் மீசை முறுக்குவான் பாருங்க, எங்க தென் மாவட்டங்கள்லாம் இவ்வளவு மீசை வச்சுப்பான். அது போன வருஷம் அந்த அசுரன் படத்தை பத்தி பேசுற போது பெரிய டிஸ்கஷன் ஓடுச்சு. ஏடா இந்த மீசகிராம் மயிர் 2 கிராம் இருக்குமாடா, ஏடா அப்படிலாம் தற்கால அப்படி தூங்குறீங்க அப்படின்றாங்க, கொந்தளிச்சுட்டாங்க எல்லாரும். ஸோ இது அப்படிலாம் ஒரு கற்புகளே கிடையாது. ஸோ அந்த சைக்காலஜில இருந்து வெளியில வரணும். சைக்காலஜி வெளியில வரணும் அப்படின்னா என்ன இருக்கணும் அப்படின்னா, அவனை ஃபீல் பண்ண வைக்கணும். ஜாதி ஒழிப்பு என்பது ஆண்டாண்டு காலமா ஒரு சமூகத்தை நம்ம வந்து ஒடுக்கி வச்சிருக்குமே அப்படின்றத வந்து அவன் ஃபீல் பண்ணணும். ரொம்ப முக்கியம். அடுத்த கேட்டகரி நீங்க அந்த திருநங்கை திருநம்பி இந்த மாதிரியான கண்டிப்பா அவங்களுக்கு ரிசர்வேஷன் கொடுக்கணும். ஏன்னா அவங்களுக்கு மட்டும் கிடையாது, மாற்றுத்திறனாளிகள் இவங்கெல்லாம் ஒரு ஸ்பெஷல் கேட்டகரியா நம்ம எடுத்துக்கணும். இந்த சமூகத்துல ஓரங்கட்டப்பட்ட சில குழுக்கள் இருப்பாங்க. அதுல மாற்றுத்திறனாளிகள், நம்முடைய திருநங்கை, அந்த சமூகத்தில் இருக்கக்கூடிய வெவ்வேறு செக்ஷன்ஸ் இருப்பாங்க இல்லையா, ஒரு 4-5 கேட்டகரி இருப்பாங்க. இவங்களுக்கு எல்லாமே நம்ம என்ன கொடுக்கணும், இந்த ரிசர்வேஷன் கொடுக்கணும், கவனம் எடுக்கணும். ஏன்னா அது ரொம்ப ஒரு வீக்கர் செக்ஷன், இருக்கிறதுலே ரொம்பவும் வீக்கர் செக்ஷன். அவங்களுக்கு அந்த ரிசர்வேஷன் கண்டிப்பா கொடுக்கப்படும். நன்றி. நன்றி தோழர்.
நன்றி ஜெகன். அடுத்து அனிதா, நீங்க அன்மியூட் பண்ணிட்டு பேசலாம். வணக்கங்கண்ணா. வணக்கம். மணிரத்னமா? ஆமாண்ணா. சொல்லுமா. இப்போ நம்ம ரிசர்வேஷன் வந்து பாத்தீங்கன்னா இன்கம் பேஸ்ல கொடுத்துருக்காங்க, எக்கனாமிக் பேஸ்ல உங்களுக்கு கொடுத்துருக்காங்க ஃபார்வர்ட் கம்யூனிட்டிக்கு. ஃபார்வர்ட் கம்யூனிட்டி வந்து பாத்தீங்கன்னா 10% பாப்புலேஷன் இருப்பாங்களாண்ணா? இல்ல, அதுதான் இப்ப மத்திய அரசு இடஒதுக்கீடுல வந்து அப்படிதான் சொல்றாங்க. மத்திய அரசு நிறைய இடங்கள்ல வந்து எஃப்சி கம்யூனிட்டி இருக்கிறாங்கல்ல. நம்ம தமிழ்நாட்டுல அவங்களுடைய எண்ணிக்கை குறைவு, அதனாலதான் நம்ம 69 வாங்குறோம். மற்ற ஸ்டேட்ல வந்து சில ஸ்டேட் எல்லாம் எஃப்சி அதிகமா இருக்காங்க. ஈவன் யூபியில அதிகமா இருக்கலாம், எம்பியில் அதிகமா இருக்கான், குஜராத்ல அதிகமா இருக்கான். பேக்வர்ட் கம்யூனிட்டி நம்ம தமிழ்நாடு ஒப்பிடுகிற போது மற்ற மாநிலங்கள்ல இருக்கிறாங்க, அதை வச்சு கொடுக்குறாங்க. ரெண்டாவது வந்து ஒரு ஃபார்வர்ட் கம்யூனிட்டி அப்படின்ற ஒரு கேட்டகரி, இதெல்லாம் நீதிமன்றம் கேள்வி எழுப்பணும். ஒரு என்னதான் பாலிசி லெவல் டிசிஷன் எடுக்கிறாங்க அப்படின்னு சொன்னாலும் கூட அந்த பாலிசி லெவல் டிசிஷன்லாம் ஒரு ஒரு அறம் வேண்டாமா? நீ வந்து எக்கனாமிக்கான டெஃபினேஷனை வந்து 8 லட்சம் ஃபிக்ஸ் பண்ற, அது எப்படா 8 லட்சம் ஃபிக்ஸ் பண்ற? இன்னொரு கம்யூனிட்டிக்கு பாவர்ட்டி லைன் வேற ஒரு கணக்கை சொல்ற, அவனுக்கு 8 லட்சம் சொல்றேன்றத ஒரு ஒரு எக்கனாமிக் அளவீடு, பொருளாதார அளவீடுகள்லயே பாகுபாடு இருக்குன்றது என்பது நீதிமன்றம் சுவமோட்டோ எடுத்து இதெல்லாம் விசாரணை பண்ணணும். எங்க எடுக்கிறானுங்க? அது பெரிய இது இருக்குது. ஸோ அதை பேஸ் பண்ணி கொடுக்குறானுங்க மற்ற மாநிலங்களுக்கு. அதனால தெளிவா வந்து பாத்தீங்கன்னா பொருளாதார ரீதியான இடஒதுக்கீடுனா எல்லாத்துக்குமே கொண்டு வர மாட்டாங்க, ஒன்லி ஃபார்வர்ட் கம்யூனிட்டிக்கு மட்டும் அப்படிங்கறதே அடிப்படையாவே அங்க தவறா இருக்கு. அதே அது கொண்டு வரது நோக்கமே என்னன்னாக்க இப்படிதான் மெல்ல மெல்ல எல்லாத்திலயும் காலி பண்ணுவான். அடுத்தது வந்து தலித் இதுல வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அந்த கிரிமினல் லேயர்ன்னுவான். அப்புறம் அது இங்க யாரும் ஒன்னும் அதை ஒரே தலைமுறையில வந்து வாங்குறவங்களாம் கிடையாது. அந்த அந்த அப்புறம் வந்து வாங்கினவங்க யாரும் வாங்கக்கூடாதுன்னுவான். அப்படி பார்த்தா தலித் கிறிஸ்துவ இன்னும் இதுவரை இடஒதுக்கீடு வாங்கினது கிடையாது. இதுல எவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது. ஸோ இவன் என்ன பண்றான், இவன் வந்து இதோட அஜெண்டாவே வந்து ஒரு 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 இந்து வர்ணாசிரமத்தினுடைய அஜெண்டா தான் இது எல்லாமே. அவன் கொண்டு வர்ற எல்லாம் நீட்ல இருந்து இது எல்லாமே அவன் பிளான் பண்றதான், இது காலி பண்றதுதான். இவன் எல்லா திட்டங்களுமே மையம் என்கிற இடஒதுக்கீடு காலி பண்றதான். இவன் கொண்டு வர எல்லா விஷயமே சொல்ல வர இந்த எக்கனாமிக் இப்ப கொண்டு வரான் பாத்தீங்களா, இந்த சுற்றுச்சூழல், இந்த மதிப்பீட்டு அறிக்கை, இது எல்லாமே பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு விதத்துல ரிசர்வேஷனை வந்து சிதைக்கும். அது ரிசர்வேஷன் சிதைக்கின்றதை விட கான்ஸ்டியூஷனை சிதைக்கும். அவர் அம்பேத்கர் வந்து கொண்டு வந்த கான்ஸ்டியூஷனை எல்லாமே இவனுக்கு எல்லா கான்ஸ்டியூஷனை வயலேட் பண்றாங்க பயங்கரமா. அவர் வந்து பாருங்க எப்படி வந்து அதை வந்து எவ்வளவு அழகா அவர் எழுதி கொண்டு வந்த உலகத்திலேயே அதிக பெரிய கான்ஸ்டியூஷன் இந்திய அரசியல் சாசனம் தான். அம்பேத்கர் மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒரு ஸ்காலரை பார்க்கவே முடியாது, மிகப்பெரிய பிரில்லியன்ட். அவர் உருவாக்கின அந்த 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 கான்ஸ்டியூஷனை எப்படிலாம் அவன் காலி பண்றானுங்க பாருங்க. அதுக்குதான் அந்த ரிசர்வேஷனை கை வைக்கிறது. இது முற்படுத்தப்பட்டவர்களுக்கு கொடுத்தாங்கன்றது கிடையாது. இது SC/ST இடஒதுக்கீடை காலி பண்ணுவதற்கும் பேக்வர்ட் கம்யூனிட்டி இடஒதுக்கீடை காலி பண்ணுவதற்கும் உள்ள வேற. இந்த நேரத்துல தான் என்ன பண்ண வேண்டியது இருக்கு, இந்த பேக்வர்ட் கம்யூனிட்டி, மோஸ்ட் பேக்வர்ட் கம்யூனிட்டி, ஷெட்யூல்டு காஸ்ட், ஷெட்யூல்டு ட்ரைப், இவங்க எல்லாம் ஒரு அலைன்ஸ்ல ஒன்னா இருக்கணும். அது இல்லைங்க, அதான் பிரச்சனை. அது கொஞ்சம் வீக்கா இருக்கு. சோ அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதான இப்போ இந்த மாதிரி விஷயத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஜாதி வாரி கணக்கெடுப்பு எடுத்து இப்ப எவ்வளவு பர்சன்டேஜ் இருக்காங்க, முஸ்லிம்ஸ் எவ்வளவு, கிறிஸ்டின்ஸ் எவ்வளவு, அதுல ஜாதி ரீதியா எவ்வளவு பேர் இருக்காங்க அப்படின்ட்டு 100% ரிசர்வேஷன் அப்படிங்கிற இதை நம்ம கொண்டு போனா அது சரியா இல்ல. அதையும் சொல்றாங்க, ஜாதிவாரி கணக்கெடுப்பு வந்து எடுக்கணும்னு சொல்ற அந்த விஷயத்தையும் அவங்க வலியுறுத்துறாங்க. அது வந்து ரொம்ப அதுவும் ஒரு ஒரு ஏன்னா இன்னமும் வீக்கர் செக்ஷன் யார் இருக்காங்கன்றது என்னை பொறுத்தவரை 2 கேட்டகரி நான் பாக்குறேன். சில கேட்டகரிகளுக்கெல்லாம் என்ன செய்யலாம் அப்படின்னா அந்த இப்ப மோஸ்ட் பேக்வேர்டோ இவங்களுக்கெல்லாம் அந்த மக்கள் தொகை என்னவோ அதுக்கு தகுந்த மாதிரி கொடுக்கலாம். ஆனா அதை விட கீழே சில சமூகங்கள் இருப்பாங்க, மோர் வல்னரபிள் குரூப்பா இருப்பாங்க, அதிகமான ஒடுக்குதலுக்கு இருக்கும். அவங்களுக்கெல்லாம் அந்த ரிசர்வேஷன் கூட கொடுக்கணும். மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுத்துக்க கூடாது. மிகவும் பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு நம்ம மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுத்துக்கலாம். ஆனால் அதை விட கீழே இருக்கிறவங்களுக்கு மக்கள் தொகை கணக்கெடுப்பு மட்டுமே ரிசர்வேஷன் கணக்கெடுப்பு எடுத்துக்க முடியாது. அவன் ஆண்டாண்டு காலமா ஒடுக்கப்பட்டிருக்கிறான் பாருங்க, அந்த ஒடுக்குதலின் வழியை, அந்த காயத்தை எடுத்துக்கணும். அதுதான் சமூக நீதி. அது இங்க இல்ல. இன்டர்நேஷனல் லெவல்ல அதுதான் அவன் ரொம்ப முக்கியமா வந்து குரல் கொடுக்குறான். நம்ம இதுலதான் வேற மாதிரி ரிஃப்ளெக்ஷன் ஆகுது. அது தப்புலாம் சொல்லுவாங்க. பேக்வேர்டு மோஸ்ட் பேக்வேர்டுக்கு நீங்க
மக்கள் தொகை அடிப்படையில் கொடுங்கள். SC/ST மக்களுக்கு மக்கள் தொகையை கடந்து அவனுடைய ஒடுக்குதலையும் கணக்கில் எடுத்து ரெசல்யூஷன் கொடுங்க. இதுதான் சரியா இருக்கும். கண்டிப்பா கண்டிப்பா. ரொம்ப நன்றிண்ணா. நன்றி நன்றி நன்றிண்ணா. சத்தியமூர்த்தி நீங்க பேசலாம். சார் வணக்கம் சார். வணக்கம் வணக்கம். ஒன்றும் சார், இப்போ என்னோட கேள்வி என்னன்னா, இந்த தென் மாவட்டங்களில் பார்த்தீங்கன்னா பட்டியல் வெளியேற்றம் சொல்லிட்டு ஒரு அரசியல் பண்ணி ஓடிக்கிட்டு இருக்கு. இது எந்த அளவுக்கு நியாயம்? ஒரு ஒரு 90% மக்கள் இன்னும் சாதிய ரீதியா பாதிக்கப்பட்டு தான் இருக்காங்க. அத காரணம் இல்லாம ஒரு 10% மக்கள் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு அதை வேற மாதிரி கொண்டு போய் பட்டியல் வெளியேற்றம்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்காங்களே, இது எப்படி தடுக்கிறது? இதுக்கான என்ன பண்றது அப்படின்னு ஒண்ணு புரியல. அது எல்லாமே இன்னைக்கு என்ன ஒரு 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 சோகம் இருக்கு அப்படின்னா அது ஒன்று ஒத்துக்கணும். நம்ம தலித் சமூகங்களுக்கு இடையே அந்த காஸ்ட் ப்ரைடு வளர்றது கொஞ்சம் ஆபத்து தான். நாட் ஓன்லி பல்லர் சமூகம், பறையர் சமூகத்திலயும் அந்த பிரச்சனை இருக்கு, அருந்தி சமூகத்திலும் இப்ப அந்த பிரச்சனை இருக்கு. நாங்கள் இந்த கம்யூனிட்டின்றது நம்ம அந்த காஸ்ட் ஐடென்டி ஏன் சொல்ல போறோம் அப்படின்னா, அது சாதி எதிர்ப்புக்கு அந்த அடையாளம் கொண்டு வரணுன்றதுதான் நம்ம வச்சோமே தவிர, அது இன்னைக்கு என்னவா இருக்குன்னா அது ப்ரைடுக்கா மாத்துறாங்க. அது தப்பு. அது இன்னைக்கு இந்த கம்யூனிட்டிலேயே அது அந்த உணர்வுகள் வருவது ரொம்ப ரொம்ப ஆபத்து. பட்டியல் வெளியேற்றம் சொல்வது அவங்க அதை என்ன டாக்டர் கிருஷ்ணசாமி சொல்லியிருந்தாரு, இந்த மாதிரி எங்களை எஸ்சின்னு சொல்லாதீங்க, அவமானமா இருக்குன்னு சொன்னாங்க. அதுதான் எனக்கு வேற வருத்தமா இருந்துச்சு. எஸ்சின்னு சொன்னா அவமானம் யார் சொன்னான்றது எனக்கு கேள்வியா இருக்கு. எஸ்சின்னு சொன்னா அவமானமா இருக்குன்னா அந்த அவமானம் நான் பட்டியலை விட்டு வெளியேறணும்னு சொல்றதுக்கு இவர் எப்படி சொல்ல முடியும்? இப்ப எங்க ஊர்ல அத கொஞ்சம் இயக்கங்கள் முன்னெடுக்கிறாங்க. அது இங்க அறியாமையை பயன்படுத்தி வேற மாதிரி ஒரு அரசியல். ஆமா அது என்ன செய்யலாம் அப்படின்னா, இவங்களை எப்படி புரிய வைக்கிறது, இவங்களுக்கு எந்த மாதிரி நம்ம இது பண்றது அப்படின்றது. அது இன்னைக்கு என்னவாயிடுச்சுன்னா அது நிறைய பேர் அதுக்கு வழி சேர்க்கிற மாதிரி நிறைய இயக்கங்கள் பேச்சு கொண்டு வராங்க. அதை நம்ம மறுக்க முடியாது. அது இன்னைக்கு ஜான் பாண்டியனும் அந்த குரலை வலியுறுத்துறாரு, டாக்டர் கிருஷ்ணசாமியும் வலியுறுத்துறாங்க. சில தலைவர்கள் மட்டும் அதுக்கு விதிவிலக்கா இருக்கிறாங்க. நம்ம இவர் இமானுவேல் சேகரன் பேரவை சேர்ந்த இவர் சந்திரபோஸ் தோழர் போன்ற சில தோழர்கள் மட்டும்தான் அந்த பட்டியல் வெளியேற்றத்துக்கு எதிர்பார்க்காங்களே தவிர, முக்கியமான பெரிய இந்த கட்சிகள் இயக்கம் சொல்றவங்க இருக்காங்க. ஆனா மக்களுடைய நிலை என்பது தனியா கமிஷன் ஆணையத்தை போடலாம், மக்களிடம் கருத்து கேட்பு நடத்தலாம். இப்ப நீங்க மண்டல் கமிஷன் அந்த 27 இடஒதுக்கீடு பெறுகிற போது மண்டல் கமிஷன்ல சொல்லுவாங்க, இந்தியாவில் உள்ள அனைத்து மாவட்டங்கள்லயும் கருத்து கேட்பு கூட்டம் நடத்தப்பட்டதுன்னு. அப்ப அதுதான் சரியான ஒரு அணுகுமுறையாக இருக்கும். அந்த மக்களிடம் கருத்து கேட்பு நடத்துவது, அவங்களுடைய ஒப்புதலை பெறுவது, பெருவாரியா அதில் நம்பிக்கை இருக்கா என்பது அது நடத்தணும். ஒருவேளை அதுல அந்த மக்கள் அது விரும்பல அப்படின்னாக்க மக்கள் என்ன முடிவு எடுக்கிறாங்களோ அதுதான் செய்யணும். அதுதான் நியாயமா இருக்கும். அவங்க எந்த ஒரு அரசியல் செல்வாக்கு இருக்குன்ற அந்த குரல் மட்டுமே மக்கள் குரலாக எடுத்துக்கொள்ள முடியாது. இது பிஜேபியில ஒரு விங்கு தான், SC/ST விங்கு தான் இதை பயன்படுத்துறதா தெரியுது. இப்ப இல்ல அவங்க எல்லாமே பண்றாங்க. இன்னைக்கு முருகன் உட்கார்ந்து இருக்கிறாரு பிஜேபியில, VP துரைசாமி திமுக அங்க போய் சேர்ந்திருக்கிறாரு. சேர்ந்த உடனே சொல்றாரு, பிஜேபி என்னை இவ்வளவு தூரம், இதுவரை திமுக எல்லா பழையும் அடைஞ்சாரு, அது வேற விஷயம். சேர்ந்த உடனே இன்னைக்கு இரண்டாவது பிஜேபியும் திமுக ஒப்பிடுவதே ரொம்ப அபத்தமான விஷயம். திமுக என்பது எவ்வளவு பெரிய கட்சி தமிழ்நாட்டுல, பிஜேபி ஒரு கடலையும் ஒரு குட்டையும், வேற நேஷனல் லெவல்ல பிஜேபி பெருசா இருக்கலாம், அது வேற விஷயம். தமிழக சூழல சொல்ல வரேன். ஸோ இது எல்லாமே விலை கொடுத்து வாங்கப்படுதான். இன்னைக்கு தலித் இயக்கங்கள் நிறைய பேர் இன்னைக்கு இந்துத்துவா ஃபோர்ஸாக, எனக்கு தெரிஞ்சு 10-20 வருஷத்துக்கு முன்னாடி தீவிர அம்பேத்கரிஸ்டா இருந்தவன், தீவிர பெரியாரிஸ்டா இருந்தவன்லாம் இன்னைக்கு பிஜேபியில இருக்கிறான். இது ரொம்ப அவமானமான விஷயம், அது கேவலமான விஷயம். அது நம்ப முடியல. யாரா எவன் இருப்பான் எவன் போறீங்க இதெல்லாம் அப்படியே பிஜேபிக்கு எதிராக வாழை சுத்திட்டு இருந்தவங்களாம் பாக்குறான். அன்னைக்கு வானதி சீனிவாசனுக்கு பொன்னாட பொறுத்தான் ஒருத்தவன். என்னத்த பண்றது? இப்ப எவன் கூட இருக்கிறான்றதே தெரியல. அவனுங்களும் நல்ல ஒவ்வொரு கிராஸ் ரூட்ல இறங்கி பணம் கொடுத்து எல்லாத்தையும் வளர்க்குறானுங்க. எனக்கு ஒரே ஒரு கோரிக்கை சார், என்னன்னா நம்ம மக்கள்கிட்ட பொதுவா SC இந்த பட்டியல் மக்கள்கிட்ட பாகுபாடுன்றது என்ன, தரம்ன்றது என்னன்றத கரெக்டா
இதை புரிய வைக்கிற ஒரு விழிப்புணர்வு கண்டிப்பா வேணும். அது அது இல்லைன்னா எல்லாருமே போயிடுவான், எல்லாருமே அவன் பின்னாடி போயிடுவான். இந்த பிஜேபியில இப்ப போறாங்க எல்லாம் பேசிட்டு அது மாதிரி எல்லாரும் இவங்களும் போயிடுவாங்க அதே மாதிரி. இல்ல இப்ப வந்து இந்த சைடு போறாங்க, நாளைக்கு வந்து அந்த பறையர் சமுதாயத்திலயும் போவாங்க, அருந்ததிய சமுதாயத்திலும் எல்லா சமுதாயத்திலும் நான் தரம் ஆயிட்டேன், நான் போறேன், எனக்கு வேணாம்னு சொல்லிட்டு போயிடுவாங்க, இழுத்துட்டு போயிடுவாங்க. என்னன்றது இந்த பாகுபாடு என்னன்றதே தெரியாத அளவுக்கு அந்த அறியாமையை வந்து ஒரு தவறா பயன்படுத்துறாங்க. அது பயங்கரமான ஒரு அரசியலா போயிட்டு இருக்கு. இது நம்ம புரிய வைக்கிற விழிப்புணர்வை விட அது ரொம்ப 100 வேகத்துல போகுது. நம்ம 10% இதை பத்தி பேசினாலும் அது 100% அது அரசியல் பயங்கரமா போய்கிட்டு இருக்கு. அதுக்கு வந்து நம்ம இந்த மாதிரி இயக்கங்கள் வந்து நல்ல ஒரு விழிப்புணர்வா கொண்டு போகணும். நிறைய நம்ம வந்து நிறைய கிராஸ் ரூட்ல இறங்கி வேலை செய்யணும். கண்டிப்பா புரட்சியாளரா எல்லாம் மாறிட்டாங்க, எவனும் களத்துக்கு போக மாட்டான். பூரா வந்து அது என்ன ஏஜென்ட்கள் ஆயிட்டாங்க, எல்லாமே ஏஜென்ட்கள் ஆயிட்டாங்க. ஏஜென்ட் தான் மாத்தும், கண்டிப்பா மாத்தும். மக்கள்கிட்ட நம்ம போவோம், நிறைய கிராஸ் ரூட்ல இறங்கி வேலை செய்யணும். தேங்க்யூ சார், தேங்க்யூ சார். நன்றி நன்றி. நடராஜன் நீங்க கேட்கலாம். நடராஜன் இருக்கீங்களா? அன்மியூட் பண்ணிட்டு நீங்களே பேசலாம். சரி, ஓகே. அவர் பேசுங்க. ஹலோ ஹலோ சார், நான் நடராஜன், எஸ்சி மாநில துணைத் தலைவர். எஸ்சி ஐயா உங்க வாய்ஸ் பிரேக் ஆகுது ஐயா. நடராஜங்களா? ஆமாங்க. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நம்முடைய சத்தியமூர்த்தி பேசினார் மதுரை. ஹலோ ஐயா உங்க வாய்ஸ் பிரேக் ஆகுது, நீங்க சிக்னல் மட்டும் இது பண்ணிட்டு வாங்க ஐயா. ரவி நீங்க பேசலாம் சார். ரவி சார். ரவி சார். சரி, ஓகே. வீரத்தமிழன் திண்டுக்கல் நீங்க கேட்கலாம். வணக்கண்ணா. வணக்கண்ணா. யாரு யாரு? வணக்கம் வணக்கம். யாரு யாரு? அண்ணா விருத்தாச்சலம் சவுந்தரராஜன் பேரு. சொல்லுங்க சொல்லுங்க. வடிவேலோட நண்பர்னா. கருத்து ஃபுல்லா கேட்டா நல்லா இருக்குண்ணா. நம்ம ஊர்ல மழையா? மழை இல்ல, இப்ப மழை. நேத்துல மழை பெய்யுதுண்ணா. சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க. வடிவேல் கருத்துலாம் கேட்டனால வடிவேல் இருக்காருண்ணா, லைன்ல இருக்காருண்ணா. சொல்லுங்க சொல்லுங்க சகோதரர். அண்ணா கருத்து கேட்ட நல்லா இருந்ததுண்ணா. சொல்லுங்க சொல்லுங்க சவுந்தரராஜன். கேளுங்க சவுந்தரராஜன். இப்ப ஏதாவது ஒரு பொது இடத்துக்கு போற இடத்துக்குன்னா சாதியை மையப்படுத்தி தான் பேசுவானே. நீங்க என்ன ஊர் அப்படின்னு கேட்பாங்க. அதுக்காக தான் செய்வான். நான் அங்க இது மாதிரி கார் கொடுங்க விருத்தாசலம் பக்கத்துல அப்படின்னு சொல்றப்ப எடுத்த உடனே சொல்லிடுவோம், நான் காலனிங்க. சொல்லுங்க சொல்லுங்கம்மா. நான் இப்ப அவரு தெரியுமா இவரு தெரியுமா அப்படின்னு கேட்பாங்க. சரி. தெரியுங்க, ஆனா நான் காரைக்குடி காலனியை சேர்ந்ததுங்க நான் அப்படின்னு சொல்லுவேன். சரிம்மா. என் பையனுக்கு அம்பேத்கர் தானே பேர் வச்சிருக்கேன். சரிம்மா. மகிழ்ச்சி மகிழ்ச்சி. ஜாதகம் பார்த்து வைக்கணும் போகணும். சரி 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 மகிழ்ச்சி. ஏதோ கேள்விகள் தலைவர்கிட்ட கொஞ்சம் கேட்டா நல்லா இருக்கும். கேள்வி கேட்கலாம். ஆமா, ஏன்னா கேள்விகளா போனோம்னா கொஞ்சம் நல்லா ப்ரொடக்டிவா எடுத்துட்டு போலாம். நான் Facebookல ஃபாலோ பண்ணிட்டு தானே இருக்கேன். உங்களை கருத்துலாம் இன்ட்ரெஸ்டா கேட்பேன். ரொம்ப நன்றி. நெக்ஸ்ட் தொடர் உலகம் அறிஞ்ச தலைவர் நம்முடைய கைதி சார். அதனால கேள்விகள் கேட்டா கூடுதல் பதில் கிடைக்க. ஐயா உங்க வாய்ஸ் ஆக்சுவலா பிரேக் ஆகுங்க. ஆமாங்க ஆமாங்க ஆமாங்க. வேற யாருக்கெல்லாம் கேள்விகள் இருக்கோ நீங்களே அன்மியூட் பண்ணிட்டு பேசலாம்.
கை ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்கவங்களும் சரி, மிச்சவங்களும் சரி, நீங்களே. வணக்கம்யா. கேக்குதுங்களா? யாரு? ஓகே, என் பேர் ராணிங்க. சொல்லுங்க ராணி. நான் கேட்க நினைச்சது வந்து இப்ப வந்து இந்த ரிசர்வேஷனால ஜெனரல் கேட்டகரியில ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க, மாணவர்கள், அவங்களுக்கு வந்து ஒரு தேவையில்லாத காழ்ப்புணர்ச்சி வருது. எஸ்சிஎஸ்டி பசங்க மேல எனக்கு கிடைக்க வேண்டிய சீட்டு எனக்கு கிடைக்கல, அவங்களுக்கு கிடைச்சிருது அப்படின்ற ஒரு காழ்ப்புணர்ச்சி வருது. அந்த பசங்களுக்கு வந்து சரித்திரமும் தெரிய மாட்டேங்குது, ரிசர்வேஷன் ஏன் வந்திருக்கணும்னு தெரிய மாட்டேங்குது, அதுவும் புரிய மாட்டேங்குது, இப்ப இருக்க சொசைட்டியோட நிலைமையும் தெரிய மாட்டேங்குது. அவங்க மனசுல நினைக்கிறது என்னன்னா, எனக்கு கிடைக்க வேண்டிய ஒரு இன்ஜினியரிங் சீட்டு, எனக்கு கிடைக்க வேண்டிய ஒரு மெடிக்கல் சீட்டு எனக்கு கிடைக்கல, அவங்களுக்கு கிடைச்சிருச்சு அப்படிங்கிற ஒரு காழ்ப்புணர்ச்சியை தான் அவங்க வளர்த்துக்கிறாங்க. சோ அதை கண்ட்ரோல் பண்றதுக்கு, அதை சரி பண்றதுக்கு என்ன செய்ய முடியும் சார்? எனக்கு அந்த வாய்ஸ் கொஞ்சம் பிரேக்கா இருந்துச்சு. அதாவது காழ்ப்புணர்ச்சியோட இருக்கிறாங்களா? மாணவர்கள் வந்து காழ்ப்புணர்ச்சியோட இருக்காங்க அதாவது என்னன்னா, கண்டிப்பா வந்து நம்மளுடைய அந்த 2-3 விஷயங்கள் நம்ம மாணவ சமுதாயத்துக்குள்ள ஏற்றப்படுது. என்னன்னா, என்னமோ ரிசர்வேஷன் என்பது தகுதிக்கும் திறமைக்கும் எதிரானது என்கிற ஒரு பொது புத்தி இது பொதுவா இருக்கு. இன்னொரு பெரிய பிரச்சனை என்ன அப்படின்னா, இந்த ரிசர்வேஷன் எஸ்சிஎஸ்டி மக்கள் தான் அதிகமாக பயன்படுத்துறாங்க அப்படின்ற 2 பொது புத்தியுமே இருக்கு. ரொம்ப ஒரு அபத்தமான ஒரு பொது புத்தி அது. இந்த காழ்ப்புணர்வு போகணும் அப்படின்னா அது ஒரு கருவி தான். அவன் என்ன சமூகம் என்ன நினைக்குதோ, குடும்பம் என்ன நினைக்குதோ அதுதான் அந்த பையன் ரியாக்ட் பண்றான், அவ்வளவுதான். அதை நம்ம சொல்ல வேண்டியதாக இருக்கிறது. நீங்க இதை சொல்றீங்க, ஒரு பெரிய கல்லூரி, அது ஒரு 2000 பேர் இருந்தாங்க, என்ன பேசுறதுக்காக கூப்பிட்டு இருந்தாங்க. நான் கேட்டேன், ரிசர்வேஷன் பத்தி எத்தனை பேருக்கு தெரியும் அப்படின்னு. ஒரு 3 பொண்ணுங்க மட்டும் கை தூக்குனாங்க. பரவாயில்ல, ரொம்ப எனக்கு சந்தோஷப்பட்டுட்டு ஒரு பொண்ணை மட்டும் கை தூக்குன பொண்ணை கேட்டேன், ரிசர்வேஷன் பத்தி என்ன தெரியும் அப்படின்னு. ட்ரெயின்ல போகணும்னாக்க முன்னாடி ரிசர்வேஷன் பண்றது ரிசர்வேஷன் இருக்குது. இதுக்கே அந்த கல்லூரியில சமூக படிப்பு எல்லாமே இருக்கு. ஒரு 2000 மாணவர்களுக்கு, சமகால மாணவர்களுக்கு ரிசர்வேஷன் என்னன்னு தெரியல. அவன் எல்லாமே ரிசர்வேஷன்ல தான் வந்து உட்காந்துருக்கான். நான் சொன்னேன், நீ எப்படி வந்து உட்காந்துன்னு தெரியுமா? அப்ப அவனுங்களுக்கே தெரியல அது. அப்புறம் ஒரு பொண்ணு சொல்லுச்சு, அது வந்து எஸ்சிஎஸ்டி மக்கள் கொடுப்பாங்க அப்படின்னு. நான் தப்பா கேட்டேன், நீ என்ன பிசியா இல்ல எஃப்சியான்னு கேட்டேன். நான் பிசி. உனக்கு எதுல கொடுத்தாங்க? இல்ல எனக்கு இல்ல, நான் யார் சொன்னா அப்படின்னு. நான் அதுக்கப்புறம் தான் புரியல அந்த புள்ளைக்கு. அவங்கதான் அந்த இதுல வந்தாங்க, நம்மளாம் வந்து என்ன தகுதியில வந்து அந்த புள்ள நினைச்சிட்டு இருந்திருக்கு. அது போட்டு உடைச்ச உடனே அப்பதான் புரியுது, நம்ம எல்லாமே ரிசர்வேஷனாலதான் வந்திருக்கிற விஷயமே அந்த ஒட்டுமொத்த பிள்ளைகளுக்கும் அது தெரிய வருது. இந்த மாதிரியான உரையாடல் அவேர்னஸ் ரொம்ப ரொம்ப தேவை. சோ அது காழ்ப்புணர்வு பண்றோம், எல்லா இடத்துலயும் எல்லாமே இருக்கதான் செய்வான். அதை நம்ம ஒன்னும் பெருசா எடுத்துக்கணும் அவசியம் இல்லை. அவன் காழ்ப்புணர்வு கொள்றானாக்க நம்முடைய வளர்ச்சி தான் எல்லாத்துக்குமே காரணம். நீங்க ஒரு கோட்டை அழிக்காம சின்னதாக்கணும்னா சின்ன வயசு சொல்லி கொடுப்பாங்கல்ல, பக்கத்துல பெரிய கோடு போடணும்னுவாங்க. அதனால இதெல்லாம் நம்ம இக்னோர் பண்ணிட்டு நம்ம அவனுக்கு எங்க பொறாமனா, நம்ம நல்லா சட்டை போடுறதை பார்த்து, நம்ம நல்லா வளர்றதை பார்த்து பொறாம இருக்கும். ஷாவு பொறாமையில எவன் வந்து பிடிச்சி வச்சு நிற்கிறான். ஸோ என்ன பண்ண வேண்டியது இருக்கு, நம்ம அந்த டெவலப்மெண்ட் தான் முக்கிய வேண்டியது இருக்கு. அவனையும் சேஞ்சஸ் பண்ணணும், அதுவும் ஒரு விஷயம். நான் ஒரு தலித் ஆக்டிவிஸ்டா இருக்கிற ஒரு பெரிய டிராபேக் என்ன அப்படின்னா, தலித் மக்களுடைய எம்பவர்மெண்ட் மட்டுமே டார்கெட் கிடையாது. நான் தலித் மத்தியில ஒரு மனமாற்றத்தை ஏற்படுத்துவதும் ஒரு பணியாக இருக்கிறது. நன்றி 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 சார். நன்றி. அடுத்து யாருக்கு கேள்விகள் இருக்கோ நீங்க அன்மியூட் பண்ணிட்டு நீங்களே பேசலாம். இல்லாட்டினா முடிச்சுக்கலாம், ரொம்ப நேரம் ஆயிடுச்சு நினைக்கிறேன். ஓகே, 1 or 2 क्वेश्चंस முடிச்சிடலாம். கிட்டத்தட்ட நிகழோட இறுதிக்கு வந்துட்டோம். ஒரு 1 or 2 கேள்விகளோட முடிச்சிடலாம். பேசுங்க வினோதினி. சார், என் பேர் செல்வகுமாரி பெருமாள். கேக்குதுங்களா? கேக்குதுமா, கேக்குது, சொல்லுங்க. என்னுடைய கேள்வி என்னன்னா, நீங்க வந்து சாதி ஆணவ கொலைகள் சம்பந்தமா நிறைய களப்பணியாற்றி இருக்கிறீங்க. அதனால எனக்கு இந்த கேள்வி வந்துச்சு. இப்போ சாதி மறுப்பு திருமணங்கள் செய்யறாங்க. அதே மாதிரி சில பேர் இப்ப ரொம்ப ரீசெண்டா வந்து நான் சாதியற்றவன் அப்படிங்கிற சான்றிதழ் வேணும் அப்படின்னு சொல்லி அது போராடி வாங்குறாங்க. இந்த 2 கேட்டகரி இருக்கிறாங்க இல்லையா, இவங்க ரொம்ப நம்பர்ல இப்ப கம்மியா இருக்கலாம். பட் இவங்களுடைய பார்வையும் இடஒதுக்கீடு அப்படிங்கிற அந்த தளத்துல இருந்து நீங்க எப்படி பாக்குறீங்க? இல்ல அதுதான், நீங்க
இப்ப சாதியற்றவர்கள் அப்படின்ற ஒரு கேட்டகரி வாங்குறாங்க, சில பேர் முயற்சி எடுக்கிறாங்க. அவர் இவரு கூட சொன்னாரு, கமலஹாசன் கூட சொன்னாரு, ஜாதி சர்டிஃபிகேட்ல ஜாதி போடாம இருந்தா ஜாதி ஒழிஞ்சிரும்னு ஒரு வாட்டி சொன்னாரு. நான் அதை ரொம்ப கிண்டலா வேற சொன்னோம். என்னையா இது ஒரு வாதமா அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப அப்படி இல்லை அர்த்தம், அதுவே இல்லை. ஜாதி ஒழிப்புனா ஒரு பையன் செந்தில்குமார்னு ஒரு பையன், ஒரு பெரிய ஐடில வேலை பார்த்த பையன், நல்ல கொடுமையெல்லாம் அனுபவிச்சான். சேலத்தை சேர்ந்த பையன். அவன் ஒய்ஃப் பேர் வந்து அபர்ணா. அந்த பொண்ணு வந்து ஒரு நான் தலித் பொண்ணு, ஃபார்வர்ட் கம்யூனிட்டி. அவன் என்ன பண்ணான், குழந்தைய கொண்டு போய் சாதி பேரை வந்து எடுத்துட்டான். நான் கொடுமை அனுபவிச்சேன், என் குழந்தைக்கு அந்த கொடுமை அனுபவிக்க கூடாதுன்றதுக்காக சர்டிஃபிகேட்ல ஜாதி ஷெட்யூல்டு காஸ்ட்னு காட்டல. அவன் எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னான், இதுதானே ஜாதி ஒழிப்புன்னா. இது பயந்தாங்குழித்தனம் அப்படின்னு. இது பயந்தாங்குழித்தனம். அதாவது என்ன அப்படின்னா, நம்ம ஒரு தலித்துன்னு தெரிந்த பிறகும் நம்முடைய திறமையை, உழைப்பை, அறிவை இந்த சமூகம் என்றைக்கு வந்து ஏற்றுக்கொள்ளுதோ அன்றுதான் சாதி ஒழிப்பு நாள். அதனால நீ வந்து உன்னை மறைச்சிக்கிட்டு இருக்கிறதுனால ஜாதி ஒழிஞ்சுன்னு அர்த்தம் கிடையாது. அதுதான் நம்ம அப்படிதான் புரிஞ்சுக்கணும். ஒண்ணு, சாதி மறுப்பு திருமணங்கள் ஒன்று ஒரு பக்கம் வந்துட்டு என்ன அப்படின்னா, அது ஒரு விதமான டூல். அது ஆக்சுவலா அது இப்ப சாதி மறுப்பு திருமணங்கள் பண்ணனதுனாலேயே அவங்களுக்கு ஜாதிய மனோபாவம் ஒழிஞ்சிருமா அப்படின்னா ஒழியாது. உங்களுக்கு தெரியும், கொளத்தூர் மணி அண்ணன், அவரு ஒரு பெரிய தீவிர பெரியார் என்ற நல்ல ஒரு கிட்டத்தட்ட 71 வயது அவருக்கு ஆயிடுச்சு. ரொம்ப நீண்ட காலம் இந்த சமூக பணியில இருக்கிறவர் அண்ணன் கொளத்தூர் மணி. அண்மையில் அவர் என்ற ஒரு வாட்டி சொன்னார், ரொம்ப எனக்கு ஆச்சரியமா இருந்தது. அவர் சொன்னாரு, நான் வந்து பெரியார் புத்தகங்கள்லாம் வாசிக்க ஆரம்பிச்சேன், எல்லாம் பண்ண ஆரம்பிச்சேன், சாதி ஒழிப்பு இல்லைன்றதெல்லாம் எனக்குள்ள சொல்ல ஆரம்பிச்சேன். இருந்தாலும் எங்க வீட்டுல அந்த தலித் மக்கள் வருகிற போது அந்த செருப்பை வந்து அவங்க அங்க வெளியிலே கழட்டி விட்டு வருவாங்க. அந்த படல் மாதிரி இருக்குமா, நான் அப்படி சொல்லுவாராம், செருப்பு போட்டே வாங்க அப்படின்னு வரான். ஆனா அவர் சொல்றாரு, நான் ஒப்புக்கு தான் சொன்னேன், என் மனசார சொல்ல வரல, என் மனசார சொல்ல வந்ததுக்கு நீண்ட நாள் ஆச்சுன்னாரு. அப்போ ஒரு கருத்தியலை படிப்பது மட்டுமே இல்லை, அதுவா வாழணும் அப்படின்னா அது கடந்துதான் அந்த சாதி ஒழிப்பை வந்து பேச முடியும். ஸோ இது எல்லாமே ஒரு டூலா பாக்குறாங்க. சாதி மறுப்பு திருமணம் என்பது ஒரு டூலா பாக்குறாங்க. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இது எல்லாம் கடந்து என்னவா இருக்கணும் அப்படின்னா, எல்லாம் தெரிந்த பிறகு அவன் என்ன சக மனுஷனா ஏத்துக்கிறான்ல, அந்த சிந்தனை இல்லாம, அதுதான் இன்னைக்கு நான் முக்கியம்னு நினைக்கிறேன். இன்னைக்கு அந்த ட்ரீமை நோக்கி நம்ம போகணும். அது ரொம்ப முக்கியம் நான் சொல்ல வரேன். ஸோ ஒருத்தர் மறைச்சிக்கிறதுனாலயோ அப்படிலாம் இப்ப கூட சொன்னாரு, எனக்கு கமல் சொன்னார், எனக்கு ஜாதி பிடிக்கல, எனக்கு மதம் பிடிக்கல, ஆனா என் மகளுக்கு ஜாதி பிடிக்குது, என் மகளுக்கு மதம் பிடிக்குதுன்னாரு. முட்டாள்தனமான வாதமா இருந்துச்சு. மதம் என்பது சாய்ஸ், ஜாதி சாய்ஸ் கிடையாது. ஜாதி பை பர்த், பிறப்பின் அடிப்படையில். இது ரெண்டுத்தையும் பிரிச்சு பார்க்கணும். நான் வந்து எந்த ஜாதியா இருந்தா எனக்கு பிடிச்ச மதத்தை தேர்ந்தெடுக்க முடியும். ஆனா இந்த ஜாதியில போறது அந்த ஜாதி தான் கடைசி வரை இந்த ஜீவி நோக்கி வரும். அது அவர் ரெண்டுத்தையும் ஒன்னா வச்சு பேசுறது ரொம்ப மடத்தனமா இருந்தது. ஸோ அப்படிலாம் வச்சு பேச முடியாது. ரெண்டாவது வந்து நிறைய நேரங்கள்ல நம்ம மட்டுமே கிடையாது, இன்டர்நேஷனல் லெவல்ல பல கம்யூனிட்டியில இதே மாதிரி வெவ்வேறு நாடுகள்ல பாதிக்கப்படுறாங்க. இப்ப ஆஸ்திரேலியாவில் அபார்ஜின் கம்யூனிட்டி ஒரு இன குழுக்களால் வந்து பாதிக்கப்படுறாங்க. அதே மாதிரி ஆப்ரோ அமெரிக்கன் அமெரிக்காவில் அந்த பிரச்சனை அங்கே ஓடிட்டு இருக்கு. அதே மாதிரி வந்து ஸ்லேவ் முஸ்லீம் இருக்கிறாங்க மொரிட்டோனியாவில், ஹங்கேரியில் ஜிப்சிகள் இருக்கிறாங்க. ஸோ இந்த தலித்துகள் மாதிரி வெவ்வேறு ஊர்ல இந்த மாதிரியான குழுக்கள். நம்மளுக்கெல்லாம் ஆப்ரோ அமெரிக்கன் ப்ராப்ளம் வந்து 200 வருஷமா இன்டர்நேஷனல் லெவலில், தலித் இஷ்யூலாம் ஒரு 20 வருஷமா இன்டர்நேஷனல் லெவலில் பேசப்படுது. ஸோ இது எல்லாமே இருக்கு, கடந்து. ஸோ அப்படிதான் எடுத்துக்கணும். இதெல்லாம் ஒன் ஆஃப் த ஒரு டூலா எடுத்துக்கணும். நீங்க கேட்ட மாதிரி மறைக்கிறதுனால இல்ல அவன் மனசார அவன் அதை எடுத்துக்கணும். ஒண்ணும் இல்லை, ஒரு சிம்பிள், ஒரு தந்தை இருக்கிறாருன்னு வச்சுக்கோமே, அவர் என்ன நினைக்கணும் அப்படின்னா, அவருக்கு எல்லாத்துக்கும் ஜாதி உணர்வு இருக்கும். தமிழ் சமூகத்துல, இந்திய சமூகத்துல ஜாதி உணர்வு இல்லாதவன் யாருமே கிடையாது. அப்படி இருக்கு, அப்படி இல்லாதவன் இல்ல நான் வந்து தீவிர அம்பேத்கரை ஃபாலோ பண்றேன், இல்ல தீவிர பெரியாரை ஃபாலோ பண்றேன், இல்ல தீவிர மார்க்ஸை ஃபாலோ பண்றேன் அப்படிலாம் எங்கேயோ ஒரு இடத்துல குட்டிக்கும். எப்படி இந்த ஆண்களா பிறந்த எல்லாருக்கும் அந்த ஆணாதிக்கம் இருக்கும். நீங்க என்னதான் அது ஆணாதிக்கத்தை எதிர்த்து நின்று பேசின
ஆண் போராளிகளுக்கு தலைவர்களுக்குமே அந்த ஆணாதிக்கம் இங்கு வளர்த்துருக்காங்க. சதவீதம் வேணா குறைவா இருக்கும், அவ்வளவுதான். அது இல்லைன்னு சொல்லிட்டு முடியாது. ஆனா நான் அதை அக்செப்ட் பண்ணிக்கணும். எஸ், எனக்குள்ள அந்த மேல் டாமினேஷன் இருக்குன்றத. அதே மாதிரிதான் இந்த விஷயத்துக்குள்ளேயே நம்ம வந்து அதை உணர வைக்கிறது தான் நம்மளுக்குள்ள இருக்கக்கூடிய பெரிய ப்ராசஸ் அது. அதனால அதை நோக்கி தான் போகணும். அது நன்றி நன்றிண்ணா. கபிலன் நீங்க பேசலாம். எதுக்குன்னா நீங்க வந்து ஆணாதிக்கத்தை பத்தி இப்ப சொன்னீங்க இல்லைங்களா, அத வந்து எல்லா ஆணாதிக்கத்தை பத்தி இவ்வளவு பேசுற தலைவர்கள் கிட்ட கூட இருக்குது அப்படின்னு அதை வெளிப்படையா ஒத்துக்கணும் அப்படின்னு சொன்ன அந்த கருத்துக்காக ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்யூ. நான் பாண்டிச்சேரியில ஜெயபிரகாஷ் பேசுறேன்னா. சொல்லுமா. நல்லா இருக்கீங்களாண்ணா? நல்லா இருக்கேன், நல்லா இருக்கேன். ஆனா எனக்கு ஒரு டவுட்னா, இப்ப இந்த இடைநிலை சாதியில் இருக்கிற மக்களும் அட்டவணை சாதிய மக்களும் ஒன்னா வேண்டிய ஒரு சூழல்ல நம்ம இருக்கிறோம்னா, அந்த 2 பேரும் ஒன்னா ஒரு சூழலை வந்து எந்த பாராமீட்டர் வந்து மேக்சிமம் வந்து நம்மள இந்த பாண்டிங்கை பிரேக் பண்ணுதுன்னா உங்களோட பார்வையில? நான் அதை தாண்டி நான் என்னை பொறுத்தவரை நான் எப்படியும் அதை நமக்கான ஒரு சமூக நீதியை பெற்றெடுக்கிற வாங்கணுன்ற பயணத்துக்குள்ள அந்த வார்த்தையை பயன்படுத்தின தவிர அதை தாண்டி எல்லா ஹியூமன் பீயிங்கும் ஒன்னாதான் இருக்கணும்ன்றதான் என்னுடைய கருத்து. நாட் ஒன்லி அதை வந்து ஒரு செக்டாரை ஒதுக்கி வைக்கணும்ன்றதெல்லாம் கிடையாது. எப்பவுமே நான் சொல்லுவேன், பகுத்தறிவு வேற, இப்ப தீவிர இப்ப ஒரு பெரியாரிஸ்ட் இருக்கிறாங்கன்னு வச்சுக்கலாம், அவங்க எல்லாம் கடவுளே இல்லைன்னு சொல்ற இது இருப்பாங்க. கண்டிப்பாக அது ஒரு பகுத்தறிவின் அடிப்படையில் அதை எடுத்த ஒரு முடிவு. அது நம்ம மறுக்க முடியாது. அது அதே நேரத்தில் நான் எப்படி பார்ப்பேன் அப்படின்னாக்க, அது பெரியாரும் பல முறை சொல்லியிருக்கிறாரு, எனக்கு சாமி இல்லை அப்படின்றதுக்காக இன்னொருத்தனுடைய கடவுள் நம்பிக்கை வந்து அவனை புறக்கணிக்கிறாங்கன்னா அந்த இடத்துல போய் நான் உரிமை கேட்பேன் அப்படின்னாரு. அதனாலதான் கோவில் நுழைவு போராட்டம். ஏன்னா சாமி இல்லைன்றாரு, அப்படியாண்டா கோவில் நுழைவு போராட்டம் பண்ணாரு அப்படின்லாம் இங்க நம்ம சத்தியமூர்த்திக்கு இருக்கிறாப்புல அவருக்கு தெரியும். இங்க மானாமதுரையில் 100 வருஷமா தலித் மக்கள் மேலே ஏறி சாமி கும்பிட முடியல. அப்ப நான் தான் கேஸ் போட்டு அந்த இதை வாங்கி கொடுத்தேன் ஹைகோர்ட்ல. அப்ப 100 வருஷம் கழிச்சு அவங்க அந்த சாமி மேல ஏறி இருக்கும்போது கண்ணு கலங்கி போச்சு. நானும் போயிருந்தேன், எனக்கு மாலை எல்லாம் போட்டு வரட்டுறாங்க, இந்த விபூதி எல்லாம் பூசினாங்க. எனக்கு அந்த மாதிரியான நம்பிக்கை மீது இது கிடையாது. ஸோ நம்ம எப்படி இது புரிஞ்சுக்க வேண்டியதா இருக்கு அப்படின்னா, இப்ப ஜஸ்டிஸ் கிருஷ்ண ஐயர் இருந்தார், அவருக்கு ஐயர் தான் நிறைய தலித் மக்களுக்கும் இஸ்லாமிய மக்களுக்கும் ஆதரவான தீர்ப்பு கொடுத்தாரு. ஆனா அவருடைய மனநிலையை பொறுத்தவரை அவர் வந்து இந்து கோவிலுக்கு போயிட்டு வருவார். அப்போ ஒரு ஐயர்ன்றனால அப்ப என்ன பண்ண முடியல, அவரை நம்ம வந்து அப்படின்னா அந்த விஷயங்கள்ல நிறைய பேர் பிராமண கம்யூனிட்டியா இருந்தாலும் அடித்தட்டு மக்களுக்காக கொடுத்தவங்களா இருக்கிறாங்க. நம்மளுடைய கீழ்மணியில இருந்தார்ல சீனிவாசராவ், அவர்லாம் வந்து ஃபார்வர்டு கம்யூனிட்டி தான். சீனிவாச கீழ்வன்மணி போராட்டத்துக்குலாம் அவர் ஒரு முக்கியமான ஒரு காரணம். நம்ம அப்படிதான் எடுத்துக்கணும் வேண்டியதாக இருக்கிறது. யாரெல்லாம் அதை தாண்டி மக்களுக்காக சிந்திக்கிறாங்களோ அந்த இணைப்பு தான் தேவை. நான் சொல்ல வரேன், இந்த பேக்வேர்டு எஸ்சி அந்த 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 இடைநிலை சாதிகளுக்கான அந்த முன்னேற்றம் ஏன் வேணும் அப்படின்னு சொல்ல வரேன் அப்படின்னா, இது பங்கீடுன்றதுக்கான அலையன்ஸ் நான் சொல்ல வரல. நீ இவ்வளவு வச்சுக்கணும், அந்த பங்கீடு அலையன்ஸ் கிடையாது. நம்மளுக்குள்ள ஈக்குவாலிட்டி சம்பந்தப்பட்ட அந்த 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 ஸ்டாண்டர்டான அந்த 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 பாலிசியை கிரியேட் பண்றதுல அந்த ஒற்றுமை இருக்கும். நாட் ஒன்லி இது எனக்கு இவ்வளவு கொடு உனக்கு அவ்வளவு கொடு, அந்த சண்டை கிடையாது. சமத்துவத்தை, ஜனநாயகத்தை, மாண்பை, இந்த கண்ணோட்டத்தை, இது நம்மளுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த அழுக்குகளை, நம்மளுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த பிணைப்பை இவ்வளவு பேச நம்ம ஊரையும் சரி ஒன்னாக்க முடியலையே. எல்லாம் பேசணும், இது அந்த நம்ம எல்லாம் எப்பளும் பேசணுமே, இன்னைக்கே முடியல. தமிழ்நாடு இன்றைக்கு சமூக நீதி மன்ற பெரிய பேர் எடுத்திருக்கு, ஆனா சேரி ஊர் தனியா தானே இருக்கு. அது என்றைக்கு உடைபடுதோ அதுதான் சமூக நீதியா இருக்க முடியும். அந்த இணைப்பு தான் இணைப்புன்றேன். கண்டிப்பாண்ணா. முடிச்சுக்கலாமா? நன்றிண்ணா. ஒரு கேள்வி ஐயா, ஒரு கடைசி கேள்வியோட முடிச்சுக்கலாம். ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு ரவி. கடைசி கேள்வி வச்சுக்கலாம் ரவி. வணக்கம். வணக்கம் தோழர், மிக சிறப்பான உரை, ரொம்ப நல்லா இருந்துச்சு, முழுமையா கேட்டேன், மிக நன்றி. ஃபர்ஸ்ட் இருக்கு, நிறைய தெளிவு கொடுத்தீங்க. என்னுடைய கேள்வி 2 சின்ன கேள்வி. ஒண்ணு வந்துட்டு, இன்றைய இளைஞர்கள் அவங்க வந்துட்டு இந்த இடஒதுக்கீடு பத்தின எந்த புரிதலுமே இல்லாம
என்னால வந்துட்டு இன்னொருத்தன் வந்துட்டு பாதிக்கப்படுறான்ற மாதிரியான ஒரு தாழ்வு உணர்ச்சியில வந்துட்டு இருக்காங்க. அதை எப்படி உடைக்கிறது அப்படின்ட்டு தெரியவே இல்லை. அதாவது இப்ப நீங்க சொன்ன மாதிரியே தான் அந்த ஒரு மருத்துவக் கல்லூரி இல்லைன்னா பொறியியல் இடஒதுக்கீடப்ப வந்துட்டு என்னை விட அதிகமா மார்க் எடுத்த என்னுடைய தோழனுக்கு வந்துட்டு கிடைக்க வேண்டிய சீட்டு கிடைக்கல, ஆனா எனக்கு கிடைச்சிருக்கு அப்படின்ற மாதிரியான ஒரு தாழ்வு உணர்ச்சி, குற்ற மனப்பான்மை. இதை வந்துட்டு கட்டாயம் உடைச்சே ஆகணும். அது எப்படி உடைக்கிறதுன்னு தெரியல ஒண்ணு. இன்னொன்னு வந்துட்டு இந்த மாதிரி சில கருத்துக்களை வந்துட்டு திரைப்படங்கள் போற போக்குல அது பாட்டு சொல்லிட்டு போயிடுது. எனக்கு தெரிஞ்சு இது வந்துட்டு வானமே இல்லைன்ற பாலச்சந்திர படத்துல முதல்ல ஆரம்பிச்சது நினைக்கிறேன். ஜஸ்ட் லைக் தட் ஒரு கமெண்டா சொல்லிட்டு போயிடுவாங்க. அவர் முதல்ல யார் எனக்கு கிடைக்கல, நான் அவனோட நிறைய மார்க் வாங்கியிருந்தேன், ஆனா இன்னொருத்த வந்துட்டு அவனுக்கு வந்துட்டு கிடைச்சது அப்படின்ட்டு. இப்ப வழக்கமா எல்லா சங்கர் படத்துலயும் இது வந்துட்டு அங்கங்க அப்படி அப்படியே தொட்டு தொட்டு வந்துட்டே இருக்கு. இந்த பொது புத்தியில வந்துட்டு இதை திணிக்கிறத வந்துட்டு தொடர்ச்சியா சில திரைப்படங்கள் பண்ணிக்கிட்டே இருக்கு. இதுக்கு மாற்று ஏற்பாடு ஏதாவது பண்ண முடியுமா? இதை எப்படி நம்ம எதிர்க்கிறது? இல்ல அதுதான் நீங்க நீங்க நம்ம எல்லா இடத்துலயும் நம்ம கலைகளை நம்ம இடத்துல கைய வைக்க வேண்டியதுதான். நீங்க இப்ப உதாரணத்துக்கு நீங்க சொன்னீங்க ஜென்டில்மேன் படம். நான் அப்ப கல்லூரி படிச்சுட்டு இருந்தேன்னு நினைக்கிறேன். அப்ப அந்த சமயத்துல ஜென்டில்மேன் படம் வந்துச்சு. அப்ப அது இடஒதுக்கீடுக்கு எதிரான ஒரு படம். அது அந்த படம் வந்து கதை சுஜாதா அந்த இதெல்லாம் எழுதியிருப்பாங்க. இப்ப எப்படி இந்த பாலாவுடைய அவன்னிவன் அந்த படம் எனக்கு ரொம்ப பிடிச்ச படம். கடைசியில தான் கொண்டு போய் இந்த இந்துத்துவ அரசியல வைப்பாங்க. மாடுகள் மாட்டுக்கறிக்கு எதிரான படம் அது. ஆக்சுவலா நம்ம அரசியலுக்கு எதிரான படம். எங்க ஒரு இடத்துல அந்த விஷமத்தனத்தை வந்து வைப்பாங்க. அவருடைய பிதாமகன் படத்துல பாருங்க, ஒரு வெட்டியானா இருப்பாரு. ஆனா அந்த வெட்டியான் யாரா இருப்பார்? ஒரு மோஸ்ட்லி தலித்தா இருப்பாங்க. ஆனா அந்த வெட்டியான் யாரா இருப்பாருன்னா, அவனுக்கு வந்து இங்க இருந்த ஒரு அம்மா வருவாங்களாம், மயக்கம் போட்டு சுடுகாட்டுல விழுவாங்களாம், அவங்க இறந்து போவாங்களாம், அதுல பிறந்த குழந்தையாதான் அவரை காட்டுவாங்களாம். அப்ப என்னன்னா வெட்டியான்ற கேரக்டர் வந்து படத்துல இருக்கிறத, ஆனா அவன் தலித் இல்லை. எவ்வளவு நம்மளுக்கு அந்த இதான் பொது புத்தி அந்த அந்த சிந்தனை என்பது. ஒரு கேரக்டரை கூட என்ன பண்ண முடியாது. வெளியில அந்த இவன் ஒருத்தன் அடுப்பான இந்த சிங்கம் ஒரு படம், அந்த சிங்கம் 2 பார்த்தேன். அதுல ஒரு ஸ்கூல்ல மாஸ்டர் வேலை செய்யும். அந்த இவன் பேர் என்ன, அந்த ஹீரோ. அந்த ஸ்கூல்ல அவரு போலீஸ் ஆபீசர். அவர் வந்து உளவு வேலை, அவர் இதில் பிறந்த ஹீரோயின்ல 2 ஹீரோயின் இருப்பான். அவரு அந்த மாஸ்டர் இருக்காரு. அது அப்போ ஒரு ஸ்கூல்ல வந்து கொடி பறக்கும். அந்த இடம் வந்து KRSS அந்த பள்ளிக்கூடத்து பேரு. அந்த தேசிய கொடியில அந்த கேவை மறைச்சிட்டு RSSன்றது மட்டும் அந்த சீனை காட்டுறான். எவ்வளவு ஒரு தந்திரமா பண்றான் பாருங்க. அவனுக்குள்ள ஒரு இந்துத்துவ மைண்ட் செட் பாருங்க. அவனை பத்தி ஒரு இதுல வருது, நீங்க எங்க பயிற்சி எடுத்தீங்க நடுவுல? அவன் கேட்பான், நாக்பூர் போயிருந்தேன். அப்போ ஒரு இந்தியன், ஒரு RSS, ஒரு நாக்பூர்ன்றதை எப்படி இந்த ஹரின்றவன் இது ஒரு மைனூட்டா விஷயத்தை எப்படி ஏத்துறான்றதுதான் அந்த இப்பதான் நான் பார்த்தேன். அதெல்லாம் இந்த கன்றாய் படங்கள் பார்க்க மாட்டேன். டிவியில போட்டாங்க உட்காந்து நிற்பாங்க. ஏன்னா இது நமக்கு அது மட்டும் தான் மைண்ட் செட் ஏறும். ஸோ இந்த சினிமாக்கள் வந்து இப்படி ஒரு விஷயங்கள் இருக்கு. அது நான் அடிக்கடி சொல்றதுதான். மைக்கேல் ஜாக்சன் வந்து ஒரு மைக்கேல் ஜாக்சனுக்கு இளையராஜாவுக்கும் நிறைய ஒற்றுமை இருக்கும். 2 பேருமே 70களில் பிறந்த கலைஞர்கள். 2 பேருமே இசை கோர்ப்பாங்க, பாடுவாங்க. அவர் ஆடுவாரு, இவரு செய்ய மாட்டார். அது மட்டும்தான் டிஃப்ரெண்ட். அவர் வந்து ஒரு பிளாக் மூவ்மெண்ட்ல இருந்து வந்தாரு. இளையராஜா வந்து ஒரு இடதுசாரி மூவ்மெண்ட்ல, அவங்க அண்ணன் உங்களுக்கு தெரியும் ஆரம்பத்துல. இன்னைக்குதான் வேற மாதிரி போயிட்டாரு. அப்ப அந்த இதுல இருந்து போனாரு. இவங்க 2 பேருமே பாத்தீங்கன்னாக்க, அவரு அப்ப முதல் ஆல்பம் வரும்போது பிளாக் மக்கள் அழுதாங்க. எங்களை எல்லாம் நீங்க ஒடுக்கி வச்சீங்களடா, எங்க இடத்துல இருந்து ஒரு கலைஞன் வந்தான்னு சொல்லி ஆனந்த கண்ணீர். அதே மாதிரிதான் இளையராஜா முதல்ல வரும்போது அதே மாதிரி அழுகையெல்லாம் வந்துச்சு. 2 பேருமே ஒரு தப்பு பண்ணாங்க. என்னன்னா, எனக்கு இந்த நிறம் தான் பிரச்சனையா இருக்குன்றதுக்காக பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணி அவன் ஒயிட்டா மாத்தினாரு. இளையராஜா வந்து மணிமாலாம் போட்டுட்டாரு. 2 பேருமே அந்த ஒரு இடத்துல வந்து எங்க ஒரு தப்பு பண்ணுவான். அந்த கலையை வந்து ஒரு பாப் மார்லே மாதிரியான ஆட்கள் சில பேர் மட்டும்தான் அந்த கலையை வந்து தங்களுக்கான கலையாகவும் தங்கள் விடுதலைக்கான கலையாகவும் அது மாத்துறாங்க. இளையராஜா கிட்டையும் அந்த இதெல்லாம் இருக்கு. இளையராஜா என்னதான் அவர் பயன்படுத்தினாலும் கூட அந்த டோன், அந்த விஷயங்கள் எல்லாமே அவங்களுக்கான ஒடுக்கப்பட்ட மக்கள் இருந்து எடுத்த ஒரு விஷயமா தான் இருக்கும். ஸோ இதெல்லாம் நம்ம பண்ண முடியாது. அதுக்கு ஒரே விஷயம் வந்து மாற்றாக நம்ம நிறைய படைப்புகளை வெளியில கொண்டு வருவது. அந்த சிந்தனை ஒரு மோசமான சிந்தனை என்றதை நம்ம என்ன பண்ண வேண்டியிருக்கு, எஸ்டாப்ளிஷ் பண்ண வேண்டியிருக்கு. அசுரன் மாதிரியான ஒரு மாற்று சினிமா வருது இல்லை இன்னைக்கு, விஷயமா இருக்கு. அசுரன் இன்னைக்கு நிறைய இளைஞர்கள் வித்தியாசமா திங்க் பண்ணி படம் எடுக்கிறாங்க.
அறம் எவ்வளவு பெரிய அட்டகாசமான ஒரு படம். நம்முடைய அரசியலை பேசுற ஒரு படம் அசுரன். அதே மாதிரி காலா நம்முடைய பரியேறும் பெருமாள். பரியேறும் பெருமாள். சோ எல்லாரும் வந்து இன்னைக்கு என்ன பண்றாங்கன்னா அந்த ஒரு 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 மாற்று கலையை அவங்க இதுவரை எதெல்லாம் சினிமான்னு பேசினாங்களோ அந்த காலத்துல தெரியும். என்ன பிள்ளைவாள் அப்படின்ற வருவாரு ஹீரோ. கட்டத்துல அப்படிலாம் இருந்துச்சு. முதலியாரு பிள்ளைவாள் அப்படின்ற சினிமா திரைப்படங்கள் நிற்கிறது. அதை தாண்டி இன்னைக்கு நம்முடைய கதாநாயகர்கள் இன்னைக்கு வந்து படைப்பிடவாங்க. அது மட்டும் அது ஒரு ஒரு இதுதான் அவ்வளவுதான். இன்னைக்கு தலித் இலக்கியங்கள் 90கள்ல வர ஆரம்பிச்சது. பாமா எழுதினாங்க, சிவகாமி வந்தாங்க, ரைட்டர் இமயம் எங்க வித்தாசுலத்துக்கார் நிறைய அவருடைய கோவேறு கழுதிகள் நாவல், ஆறுமுகம் நாவல் நிறைய இருக்கு. அது மாதிரி புது புது ரைட்டர்ஸ் இன்னைக்கு என்ன பண்றாங்க, அழகிய பெரியவன் தலித் இடங்கள்ல இருந்து வராங்க. ஒரு காலகட்டத்துல அதெல்லாம் இருந்துச்சு. ஸோ அதே இன்னைக்கு அது ரெண்டு மாதிரி அதே இந்துத்துவ ஆட்கள் விலை கொடுத்து வாங்குறான். இப்போ சோ தர்மன் பாருங்க, 2 நாளைக்கு முன்னாடி ஒரு காமெடியா இருந்தாரு. ஆக்சுவலா சோ தர்மன் ஒரு தலித் ரைட்டர் தான் நினைக்கிறேன். பட் ஆனா இன்னைக்கு ஏதோ ஒரு அவார்டு கொடுக்குறாங்கன்ட்டு ஆள் மாறிட்டாரு. பிஜேபி பக்கம் சார்ந்து பேசுன மாதிரி எல்லாம் பாக்குறேன். இதெல்லாம் மீறி தான் கலைஞன் இருக்கணும். கலைஞன்றவன் எவ்வளவு பெரிய இது கிடைத்தாலும் என்ன பண்ண முடியாது, நம்முடைய அறத்தையும் விட்டு கொடுத்து விட முடியாது. அங்கதான் நம்ம உறுதியா நிற்கணும். நான் வந்து இந்த நாகமுத்து கேஸ் ஒன்று எடுத்து நடத்திக்கிட்டு இருக்கேன். ஓபிஎஸ் தம்பிக்கு எதிரான கேஸ், ஒரு தலித் பூசாரி தற்கொலை வழக்கு. அதுல நிறைய நம்மளோட மிரட்டப்பட்டு இப்போ சுப்ரீம் கோர்ட்ல இருக்கு அந்த கேஸ். 2 கோடி தரம் 3 கோடி தரம் அப்படிலாம் பேசுறேன். நம்ம விலை போயிட்டா அது வந்து என்னன்னா நம்ம தலைமுறைக்கு செய்யற துரோகம். அது வந்து தலித் கலைஞர்களும் செயல்பாட்டாளர்களும் இன்னைக்கு சத்தியமூர்த்தி கேட்ட அந்த கேள்விக்கு இதுவும் பதில் இருக்கு. நம்ம எங்கேயோ ஒரு இடத்துல அந்த பிழையை செய்தால் நம் சந்ததியினருக்கு, சமூக நீதிக்கு, தலைமுறைக்கு செய்கிற மிகப்பெரிய ஒரு துரோகம். இளையராஜா ஐயாக்கு இருக்க ஒரு பெரிய வருத்தமே பெரியார் படத்துக்கு வந்துட்டு இசையமைக்க மாட்டேன்னு மறுத்து. அது வந்துட்டு காலத்தால் அழியாத வடு, கட்டாயம் மறக்கவே முடியாது எப்பவுமே. அவர் என்னதான் வந்துட்டு நம்ம இடத்துல இருந்து நம்ம இதுல இருந்து வந்தாலும் கூட எப்படி வந்துட்டு இதை வந்துட்டு அவர் சொன்னாரு என்னால இன்னும் புரிஞ்சிக்க முடியல. அது ரொம்ப ரொம்ப ஒரு காலத்தை அழிக்க முடியாத வடுவா இன்னைக்கு வரைக்கும் இருக்காது. இளையராஜா மறுத்தாரு இல்லை, இளையராஜாக்கு மாற்ற நம்ம இவன் வந்துட்டாருல்ல. இல்ல வந்துட்டாரு, ஓகே இப்ப வந்திருக்காரு. இல்ல எதுக்கு சொல்ல வரேன்னா, எனக்கு இந்திய தெரியாது போடான்னு அடிக்கிற அளவு யாருமே இவன் ஸ்ட்ராங்கா பண்ணாப்ல இல்ல. நீங்க சொல்றது உண்மைதான். ராஜா அந்த மாதிரியான ஆள் தான், அவர் ஒரு மாதிரி ஆன ஆள் தான். பட் அதை தாண்டி அன்னைக்கு தன்னை வந்து ஒரு இஸ்லாமியரா மாறிக்கொண்டது அந்த அந்த ஃபேமிலி, அது தெரியுது, எனக்கு தெரியுது. சில நேரங்கள்ல என்ன பண்ண வேண்டியது, இளையராஜாவுடைய அந்த நிலைமை அப்படிதான் இருக்கு. அது கண்டிப்பா நீங்க சொல்றது உண்மைதான். நன்றிங்க ஐயா, ரொம்ப நன்றி. நன்றியா லீலா. நன்றி. ஆனா ரொம்ப நன்றி உங்களோட நேரத்துக்கு. ரொம்ப தெளிவா நிறைய விஷயங்களை எங்க கூட பகிர்ந்துக்கிட்டீங்க. நிறைய எக்ஸாம்பிள்ஸ் ரொம்ப இன்ஃபர்மேட்டிவா இருந்தது. அண்ட் கேள்விகள் நேரத்திற்கும் ரொம்ப பொறுமையா எல்லாத்துக்கும் பதில் சொன்னீங்க. உங்க நேரத்துக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. பார்ட்டிசிபென்ட்ஸ் எல்லாருக்கும் நன்றி. ஆனா உங்களோட ஒரு சின்ன இறுதி உரையோட நம்ம முடிச்சுக்கலாம். சோ என்ன சொல்ல நினைக்கிறீங்க இப்போ உள்ள யங்ஸ்டர்ஸ்க்கு? சின்னதா ஒரு விஷயம். இல்ல எதுவுமே சொல்றதுக்கு இல்ல. எதுவுமே அவங்க எல்லாத்துக்குமே இன்னைக்கு அவங்களுக்கு எல்லாமே தெரியும். நாடு வந்து எதை நோக்கி போகுதுன்றது எல்லாத்துக்கும் தெரியும். 2 அரசியல் தான். அண்ணாமலை மாதிரி, மாரிதாஸ் மாதிரி கோமாளி அரசியலை நம்ம தேர்ந்தெடுக்காம உண்மையாலுமே நிஜமான அரசியல், மக்கள் அரசியல், சின்ன சின்ன லெவல்ல வேலை பார்த்துட்டு இருக்க மாதிரி அந்த அரசியலை நம்ம தேர்ந்தெடுக்க வேண்டியதாக இருக்கிறது. அதனால இளைஞர்கள் ரொம்ப சரியா இருப்பாங்க நான் ஆழமா நம்புறேன். தமிழ் மண்ணில் வந்து அப்படி ஈஸியாக எளிதாக யாரும் இங்க முளைச்சிட முடியாது. ஸோ இன்னைக்கு புதுசாக அற உணர்ச்சியும் நீதி உணர்ச்சியும், நல்லா வாசிக்கணும், நல்லா படிக்கணும், பொருளாதாரத்தை ஈட்டணும், அதெல்லாம் ஒரு பக்கம். அதே நேரத்துல இதுவும் தேவை. அந்த நீதி உணர்ச்சி, அறத்தின் மீது இருக்கக்கூடிய கமிட்மெண்ட், அந்த சமூகத்துல இம்பாக்டை கிரியேட் பண்றது, மாற்றத்தை ஏற்படுத்துவது. அதே மாதிரி வந்து துணிச்சல் ரொம்ப தேவை. துணிச்சல் ரொம்ப ரொம்ப தேவை. நம்ம பயம் என்பதே கூடாது. அநீதி பண்ற அவனுக்கே இவ்வளவு பயம் இருக்குன்னா
நியாயத்தின் பக்கம் நிற்கிற நமக்கு என்னவா இருக்கும்னா அது வந்து 3-4 மடங்கு வந்து பெருசா இருக்கும். ஸோ அதெல்லாம் நம்ம வளர்த்துக்கணும். பயம் என்னைக்கு போகும் அப்படின்னா ஒரு விஷயத்துல நம்ம சரியா இருக்கோன்ற அந்த வாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸும் கமிட்மெண்ட்டும் தானாவே நம்மளுக்கு பயத்தை போயிடும். ஸோ இதெல்லாம் வளர்த்துக்கிட்டாலே தானா வந்துருவாங்க. இது வளரணும்னு அவங்க எல்லாம் தெரியும், தானா வளர்த்துரும். களம் வந்து தானா வளர்த்துரும், நிறைய போக போக வந்துடும். நன்றி. நன்றி நன்றி அண்ணா. இதோட நம்ம உரையை முடிச்சுக்கலாம். எல்லாருக்கும் என் இரவு வணக்கம். நன்றி. கடைசி வரை வாய்ப்பு தரல எனக்குங்க.